இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது பிள்ளைகள் போன கிளாஸ்ல முடிச்ச அந்த இடத்துல இருந்து நான் திருப்பி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க தெளிவா கழிச்சிருப்போம். என்னன்னு கேட்டால் ஒரு தாக்கம் ஒன்று நடக்குது, அந்த தாக்கம் நடந்து விளைவு கிடைக்கணுமா இருந்தா ஒரு ஏ பின்னு சொல்ற ரெண்டு தாக்கிகள் இருக்கு. அந்த ஏயும் பியும் தாக்கம் அடைஞ்சு ஒரு விளைவை தரணும்னு சொன்னால் அந்த தாக்கிகள் மட்டும் இருந்தா போதுமானு கேட்டா இல்லை. அந்த தாக்கிகளுக்கு சொல்லி ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கும், அதுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கணும், சில விஷயம் மினிமம் நடக்கணும், அது நடந்தா தான் விளைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கழிச்சிருக்கோம் இல்லையா. சோ அப்படி அதுல 3 விஷயம் இருக்கும் இல்லையா அப்படின்னு. ஒன்று, அந்த ரெண்டு தாக்கிகளும் ஒன்றோட ஒன்று மோதணும். முதலாவது விஷயம், அந்த ரெண்டு தாக்கிகளும் வந்து ஒன்றோட ஒன்று மோதணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த மோதுகை வந்து ஒரு சரியான திசை மோதுகையா இருக்கணும். அதெல்லாம் என்னங்கிறது போன கிளாஸஸ்ல கேட்சிட்டோம் நாங்க. சோ அந்த கிளாஸஸ் ஜாயின் ஆதாக்கள் வந்து ரெக்கார்டிங்ஸ் வீடியோஸ் இருக்கும், நீங்க எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். சரியா? சோ ஒன்று, தாக்கிகள் ரெண்டு பேரும் மோதுகை அடையணும், இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மோதுகை வந்து சரியான ஒரு திசையில இருக்கிற மோதுகையா இருக்கணும், இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது, மோதுகையும் நடக்குது, அந்த மோதுகை சரியான திசையிலையும் இருக்குன்னு சொன்னால் மூணாவதாக ஒரு விஷயம் நடக்கணும் என்று கேட்டால் அந்த தாக்கி மூலக்கூறுகள் வந்து அதுல ஏவ சக்தியை விட கூடின சக்தியை கொண்டிருக்கும். இது மூணும் இருந்தால்தான் ஒரு தாக்கத்துல வந்து என்ன கிடைக்கும் பிள்ளைகள், விளைவு கிடைக்கும். இதை பத்தி நம்ம தெளிவாக வழங்கப்படுத்திட்டோம் போன கிளாஸ். சோ ஒன்று வந்து தாக்கிகள் மோதணும், அடுத்தது வந்து மோதுகை வந்து ஒரு சார் திசை மோதுகையா இருக்கணும், ஒரு சரியான திசையில அந்த தாக்கிகள் மோதுகை அடையணும். மூணாவதாக நமக்கு கிடைக்கிறது என்ன கேட்டா பிள்ளைகள், அந்த மோதுகையின் போது அந்த தாக்கி மூலக்கூறுகளுக்கு வந்து அந்த தேவையான அளவு ஏவ சக்தி வந்து இருக்கணும். மூணுமே இருந்தால் தாக்கத்துல விளைவு கிடைக்கும். இதுல வந்து ஏதாவது ரெண்டு இருக்கு, ஒன்று மிஸ் ஆகுது என்று சொன்னாலும் மோதுகை அடைகிறார், சார்திசை மோதுகை நடக்குது, ஆனா ஏவ சக்திக்குரிய சக்தி இவற்றை இல்லை என்று சொன்னா விளைவு கிடைக்கிறது. அதே போல சார்திசை, அதாவது மோதுகை அடைகிறார், அவர்கிட்ட வந்து ஏவ சக்தி இருக்கு, ஆனா அந்த மோதுகை சார் திசையில இல்லை என்று சொன்னால் அவருக்கு வந்து விளைவு கிடைக்காது. சோ இந்த மூணுமே சரியா நடக்குமா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய பிள்ளைகள், ஒரு தாக்கியிலிருந்து விளைவை நம்ம எதிர்பார்க்கலாம். நான் சொல்றது விளங்கிச்சா வழங்க இல்லையா? நம்ம இது ஏற்கனவே இது இவ்வளவு கழிச்சு முடிச்சிட்டோம். இது விளங்கிச்சா வழங்கல, செட்ல போடுங்கடா. இது விளங்கிச்சா வழங்க இல்லையா? செட்ல பேச முடியாது, எல்லாருமே பேசுங்கடா. விளங்கிச்சா வழங்க இல்லையா? ஓகே ஓகே. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டால், சோ இரசாயன தாக்கங்களை பத்தி நம்ம கழிச்சிருக்கோம். சோ நமக்கு இன்னைக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா பிள்ளைகள், தாக்கங்களோட வேகங்கள் நம்ம எப்படி அளந்து கொள்ளலாம், ஒரு தாக்கம் ஸ்பீடா நடக்குதா அல்லது ஸ்லோவா நடக்குதாங்கிறது நம்ம எப்படி கண்டறியலாம்ங்கிற சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நம்ம அதுக்குரிய நோட்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குரிய இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நோட்ஸை மொத்தமா எழுதி போடுறோம். சரியா? சோ இதுல நம்ம இரசாயன தாக்கங்களை பிள்ளைகள் நம்ம 3 விதமா பிரிக்க போறோம். என்ன செய்வோம்? இரசாயன தாக்கங்கள் வந்து 3 விதமாக பிரிக்கப்படும். ரசாயன தாக்கங்கள் வந்து 3 விதமாக பிரிக்கப்படும். என்னன்னு கேட்டால் அவர வேகத்தின் அடிப்படையில நம்ம இரசாயன தாக்கங்களை 3 விதமா பிரிக்கலாம். ஒன்று, ஒரு டைப் என்னன்னு கேட்டால் மிக வேகமான தாக்கம், மிக வேகமான தாக்கங்கள் சொல்லுவோம். சில தாக்கங்கள் வந்து மிக வேகமான தாக்கங்கள், ஒரு செகண்டுக்குள்ள தாக்கம் ஃபுல்லா முடிஞ்சிடும், அப்படிப்பட்ட சில தாக்கங்களும் இருக்கு. அதே போல சில இரசாயன தாக்கங்கள் இருக்கும் பிள்ளைகள், மிக மெதுவான தாக்கம், மிக மெதுவான ரசாயன தாக்கங்களும் இருக்கு. மிக மெதுவான தாக்கங்களும் நம்ம கதைக்கக்கூடிய ரசாயன தாக்கங்கள் இருக்கு. அதே போல சில தாக்கங்கள் எப்படி இருக்கும் கேட்டால் மந்தமான தாக்கங்கள் அல்லது மிதமான வேகமுடைய தாக்கங்கள். எது மிதமான வேகமுடைய தாக்கம்? மிதமான வேகமுடைய தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி கைப்போம். சோ ரசாயன தாக்கங்களை வந்து நம்ம அதின் வேகத்தின் அடிப்படையில 3 விதமாக பிரிக்கலாம்.
ஒன்று வந்து மிக வேகமான தாக்கங்கள் சொல்லுவோம், அடுத்தது வந்து மிக மெதுவான தாக்கங்கள் சொல்லுவோம், அதே போல மிதமான வேகமுடைய தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி கதைக்கப்படும். சரியா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் மிக வேகமான தாக்கங்கள் நம்ம கதைக்கக்கூடிய தாக்கங்கள் யாரு? நீங்க வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இடையில விளைவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க அவதானிச்ச தாக்கங்கள் என்ன இருக்கு? கண்ணை மூடி இந்த தாக்கம் நடக்கிறது அப்படியே ஸ்லோவா அப்படியே நடக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ரெண்டு பேரையும் சேர்த்த உடனே விளைவு உருவாயிட்டு அப்படி நீங்க பார்த்த தாக்கங்கள் என்னென்ன தாக்கங்கள்? சும்மா சொல்ல பாப்போம். அதாவது நான் வகைகளை கேட்கிறேன், எப்படிப்பட்ட தாக்கங்கள்ல இந்த மாதிரி சேர்த்த உடனே டக்குன விளைவு உருவாகிற தாக்கங்கள் பார்த்திருப்பீங்க? என்ன தாக்கங்கள் இருக்கும் பிள்ளை? ஏதாவது சொல்ல என்ன தாக்கங்கள் அப்படி இருக்கும்? எந்த டைப்புக்குரிய தாக்கங்கள் அப்படி இருக்கலாம்? ஒன்று ஒன்று வீழ்படிவு தாக்கம். வீழ்படிவு தோன்றக்கூடிய தாக்கங்கள் வந்து மிக மிக வேகமான தாக்கம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இனோர்கானிக் எல்லாருமே படிச்சுதான் வந்திருப்பீங்க, எல்லாருமே இனோர்கானிக் படிச்சுதான் வந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு AgNO3 கரைசலுக்குள்ள நீங்க HCl சேர்க்கிறீங்க. நீங்க HCl முதலாவது துளி அதுல பட்ட உடனே பிள்ளைகள் உள்ளுக்கு களங்கள் ஒன்று உருவாகும். முதலாவது துளி அதுல பட்ட உடனே களங்கள் உருவாகும். அந்த அளவுக்கு வேகமாக ஒரு செகண்ட வந்து எத்தனையோ 10ஆல பிரிச்சு செகண்ட வந்து 20ஆல பிரிக்கிற அந்த அளவு ஸ்பீடுக்குள்ள அந்த அளவு நேரத்துக்குள்ள விளைவு உருவாகும். சரியா? அப்படிப்பட்ட தாக்கங்களுக்கு நம்ம செல்லுவோம் வீழ்படிவு தாக்கம். அதே போல நம்ம கதைக்கக்கூடிய தாக்கங்கள் யார் என்று கேட்டால் அமிலகார தாக்கங்கள் கதைக்கும். அமில மூல தாக்கங்கள், அமில மூல தாக்கங்கள் வந்து மிக வேகமா நடக்கும். சோ ஒன்று வந்து வீழ்படிவு தாக்கங்கள் மிக வேகமா நடக்கும், அதே போல அமில மூல தாக்கங்கள் வந்து மிக வேகமா நடக்கும். அதே போல இன்னொரு தாக்கம் இருக்கா, அயடமான நியமிப்பு. யாரு? அயடமான நியமிப்பு. சோ அயடமான நியமிப்புங்கிறது யாரு பிள்ளைகள்? அயடமான நியமிப்புங்கிறது யாரு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வழக்கமாக எல்லாருமே பழக்கப்படுற ஒன்றுதான் I2க்கும் Na2S2O3க்குமான தாக்கம். Na2S2O3க்குமான தாக்கம் தான் என்ன தாக்கம் தான்? இந்த அயடமான நியமிப்பு தாக்கமாக இருக்கு. நான் சொல்றது விளங்கிச்சு? சோ இந்த 3 டைப்பான தாக்கங்கள் உண்டா? இந்த 3 டைப்பான தாக்கங்களும் கிளியரா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. தாக்கிகளை நம்ம ஒன்றோட ஒன்று கலந்த அதே செகண்ட்ல பிள்ளைகள் அதே செகண்ட்ல விளைவு உருவாகும், அதே செகண்ட்ல தாக்கம் முடிஞ்சிடும். நீங்க தேவையான அளவு கலந்தீங்க என்றால் கலந்த அந்த செகண்ட்லயே தாக்கம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இந்த தாக்கங்கள் ஸ்பீடா நடக்கும். சரியா? சோ அதே போல மிக மெதுவான தாக்கங்கள் நம்ம சில தாக்கங்கள் கிடைக்கலாம். யாருன்னு கேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பழம் வந்து பழுக்கிறது, பழம் பழுத்தலை யோசிச்சு பாருங்க, அது ஒரு ரசாயன மாற்றம். ஒரு பழங்கள் பழுக்கிறது பிள்ளைகள் ஒரு ரசாயன மாற்றம். சரியா? இது எத்தனை நாள் எடுக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பழம் பழுக்கணுமாக இருந்தா எத்தனை நாள் எடுக்கும்? நான் கதைக்கிறது இயற்கையாக நம்ம கதைக்கிறோம். இப்ப எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கெமிக்கல் அடிச்சு விட்டா. இப்ப எல்லாம் எப்படி பழம் வாங்குறேன்னு சொல்லுங்க. இப்ப எல்லாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல வந்து யாராவது கெஸ்ட் யாராவது வந்தா ஏதாவது ஷோர்டிஸும் ஏதாவது ஒரு பழம் ஒண்ணு வைக்க போறோம், ஒரு வாழைப்பழம் வைக்க போறோம்னு சொன்னா, ஒரு பனானா வைக்க போறோம்னு சொன்னா கடையில போயிட்டு இப்ப எப்படி கேட்கிறோம் நம்ம, நானா ஆட்கள் வந்திருக்காங்க வீட்டை, நானா ஆட்கள் வந்திருக்காங்க, எங்களுக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி பழம் வேணும். நம்ம இப்ப எல்லாம் எப்படி கேட்கிறோம்னா, நானா வீட்டு ஆட்கள் வந்திருக்காங்க, இப்ப சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி பழம் வேணும், அப்ப அதுக்கேற்ற மாதிரி பழம் தருவேன். சில நேரம் என்ன சொல்லுவோம் கேட்டா, ஒரு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு வாங்க போறோம். ஃபங்க்ஷன் ஈவினிங் இருக்கு, ஃபங்க்ஷன் என்ன செய்யறா ஈவினிங் இருக்கு, நம்ம இப்ப போய் பழம் வாங்க போறோம். என்ன சொல்லுவோம், நானா ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு, எங்களுக்கு ஈவினிங் பழமா இருந்தா போதும், அதுக்கேற்ற மாதிரி பழம் தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பழமும் இருக்கு. இப்ப எத்தனை பேர் இப்படி பழம் வாங்க போயிருக்கீங்க கடையில? எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இல்லடா கடைக்காராலே கேட்பாரு, உங்களுக்கு எப்ப சாப்பிட போறீங்க, எப்ப சாப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி பழம் வேணும், அப்படி கடைக்காராலே கேட்பாரு. எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? யா இல்லையா? சோ யோசிச்சு பாருங்கடா, யோசிச்சு பாருங்க. இது வந்து இப்ப வந்து நம்ம அதோட கன்செப்டையே மாத்திட்டோம். இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம் பிள்ளைங்க, நம்ம அந்த கன்செப்டையே மாத்திட்டோம். இப்ப என்ன ஆகுது,
கெமிக்கல் அடிச்சு விட்டா பழம் நம்ம நினைக்கிற டைமிங் வச்சு என்ன செய்யுது, நமக்கு பழமாக மாறுது. நான் கதைக்கிறது அதிகம். இயற்கையாக ஒரு பழம் பழுக்கிறது யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் எடுக்கும் அது பழுக்கிறது, எவ்வளவு நாள் எடுக்கும். சோ அந்த பழம் பழுக்கிறது எவ்வளவு ஸ்லோவான ஒரு மாற்றம் சொல்லி யோசிச்சு பாருங்க. அதே போல நம்ம வேற என்ன கதைக்கலாம், ஒரு வேற ரசாயன மாற்றம் என்ன சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம், எது, ஒரு இரும்பு துருப்பிடித்தலை யோசிச்சு பாருங்க. இரும்பு துருப்பிடித்தல், இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் சொல்லுங்க. ஒரு இரும்பு கொண்டு மொத்தமாக துருப்பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாள் எடுக்கும்டா தாக்கம். அந்த இரும்பை நீங்க கொண்டு போயிட்டு வழியில திறந்து வச்சா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கம் அடைஞ்சு அது துருப்பிடிக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு டைம் ஒன்று எடுக்க போது, ஒரு பெரிய டைம் எடுக்கும். அதே போல யோசிச்சு பாருங்க, சமிபாடு. இது என்னடா சமிபாடு, சாப்பிட்ட உடனே டக்குன்னு சமிபாடு அடைஞ்சு அடுத்த நிமிஷம் பசிக்குதா? அது சில பேருக்கு பசிக்கும், அதுக்கு ஒண்ணும் செய்யல, அது அது அவரவரோட பிரச்சனை. பட் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை பத்தி யோசிங்க. சாப்பிட்டா ஒரு 6 hours 6 மணித்தியாலம் ஆகுது அடுத்த வேலைக்கான சாப்பாடு, சரியா இல்லையா? ஏன்னா ஒரு மனிதன் ஒவ்வொரு வேலைக்கும் இடைப்பட்ட இடைவேளை 6 hours. அப்ப நீங்க காலையில ஒரு 8க்கு சாப்பிட்டா அடுத்த சாப்பாடு நீங்க சாப்பிட போறீங்க 2க்கு, சரியா இல்லையா? லஞ்ச் எடுக்க போறீங்க 2க்கு. அப்ப இடையில ஒரு 6 hours டைம். அவ்வளவு நேரம் என்ன செய்யுது, உள்ளுக்கு இருக்கிற அந்த சாப்பாடு சமிபாடு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சமிபாடு. அப்ப அது எவ்வளவு ஸ்லோவா நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 6 hours டைம் எடுக்கு. அப்ப ஸ்லோ ரியாக்ஷனா இல்லையா? இப்படி நம்ம மிக மெதுவான தாக்கங்கள்னு சொல்லி கொஞ்சம் பேரை கதைக்கிறோம். இதை தாண்டி மிதமான வேகமுடைய தாக்கங்கள் சொல்லி நம்ம கதைக்கிற மற்ற பெரும்பாலான தாக்கங்கள் மிதமான வேகமுடைய தாக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெக்னீசியத்தையும் HCl-ஐயும் தாக்கம் அடைய வைக்கிறது ஒரு மிக மெதுவான தாக்கம். இப்படி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், பட் நமக்கு இப்ப அது தேவை, சரியா? சோ நான் ஒவ்வொரு தாக்கமாக நமக்கு கதைப்போம். ஒவ்வொரு தாக்கமும் நமக்கு இங்க தேவையான தாக்கம். ஒரு மெக்னீசியத்தை HCl-ஐயும் தாக்கம் அடைய விட்டா மெக்னீசியம் HCl தாக்கம் அடைஞ்சு MgCl2வும் H2வாயும் மாறும். சோ இது ஒரு மிக மெதுவான தாக்கம், இது ஒரு மிதமான வேகமுடைய தாக்கமா இருக்கு. அதாவது இது நம்ம தாக்கம் அடைய போட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வாயு வெளியே வந்துகிட்டே இருக்கும், பிறகு ஸ்டாப் ஆயிடும், ஏன்னா தாக்கம் முடிஞ்சு. நம்ம அதுக்காக மணிக்கணக்குல வெயிட் பண்ண தேவையும் இல்லை, அதுக்காக 2 பேரையும் போட்ட உடனே வாயு மொத்தமா வெளியே போய் தாக்கம் ஸ்டாப் ஆகுறதும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு வாயு வெளியே வந்துகிட்டே இருக்கும், அதோட தாக்கம் கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆயிடும், சரியா இல்லையா நான் சொல்ல வர்றது? சோ இதெல்லாம் இதெல்லாம் மிதமான வேகமுடைய தாக்கங்களாக இருக்கும். இப்படி நம்ம என்ன செய்யும் பிள்ளைகள், இந்த தாக்கங்களை 3 விதமாக பிரிக்கப்படும். இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், ஒரு தாக்க வீதம் சொன்னா என்னடா முதலாவது? ஒரு தாக்கத்தின் வீதம் என்ன வரும்? எனக்கு அதுக்குரிய ஐடியாவை தாங்க. தாக்க வீதம் சொன்னா என்ன பிள்ளைகள்? தாக்க வீதம் அப்படின்னு சொன்னா என்னடா? யாராவது? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீதம் அப்படின்னு சொல்றது என்ன? வீதம் அப்படின்னு சொல்றது என்ன பிள்ளைங்க? நம்ம எங்க கலப்பம் வீதம்? நீங்க பிசிக்ஸ்ல கழிச்சிருப்பீங்க. வீதம் அப்படின்னு சொல்றது எங்க கலப்பம்? எங்க கலப்பம் குறிப்பிட்ட நேரம், ஒரு ஓரலகு நேரத்துக்கு தான் வீதம்ங்கிற வேர்ட் கதைக்கிறோம் இல்லையா? சோ ஒரு தாக்க வீதம்னு சொல்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், தாக்க வீதம்ங்கிறது அதே கதை தான். இந்த வீதம் சொல்றது ஓரலகு நேரம், ஓரலகு நேரத்தை தான் நம்ம இங்க வீதம் சொல்லி கழிக்கிறோம். சோ இந்த தாக்க வீதம் சொல்றது பிள்ளைகள், ஓரலகு நேரத்துல ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? இந்த தாக்க வீதம் சொல்றோம். அப்ப ஓரலகு நேரத்துல எவ்வளவு தாக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இந்த தாக்கம் எவ்வளவு நடந்திருக்காருங்கிறது நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? 2 விஷயத்தை யூஸ் பண்ணலாம். என்னென்ன யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள்? சொல்லுங்க. இந்த தாக்கம் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கறது நீங்க 2 விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஒன்று, அந்த விளைவு எவ்வளவு உருவாகி இருக்கார், உருவான விளைவு எவ்வளவுங்கிறத வச்சும் நீங்க அந்த தாக்கம் எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி கதைக்கலாம். சரியா அப்படியான சொல்ல வர? அல்லது
நம்ம போட்ட தாக்கி வந்து எவ்வளவு தாக்கம் அடைஞ்சிருக்கார், அதை வச்சும் தாக்கம் எவ்வளவு நடந்திருக்கு நம்ம சொல்லிடும். சரியா அப்படியா நான் சொல்ல வரேன்? ஒரு எவ்வளவு தாக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பிள்ளைகள், ஒரு தாக்கம் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ரெண்டு விதமாக கலைக்கிறோம். ஒன்று, ஒரு விளைவு எவ்வளவு உருவாகி இருக்கார், அந்த தாக்கத்தில் இருக்கிற ஒரு விளைவு எவ்வளவு உருவாகி இருக்கார், என்ன அளவுல உருவாகி இருக்கார். அப்படி இல்லை என்றால் தாக்கம் அடைறதுக்காக நம்ம போட்ட தாக்கி ஒன்று எவ்வளவு அளவுல தாக்கம் அடைஞ்சிருக்கார். சோ அப்ப அந்த உருவான அளவு அல்லது தாக்கம் அடைஞ்ச அளவுதான் இந்த தாக்கத்தின் அளவுன்னு சொல்லி கலந்து. சோ அப்ப நம்ம இந்த ரெண்டுக்கும் பொதுவான ஒரு வேர்ட் சொல்லுங்க. உருவாகிறது, அதே போல தாக்கம் அடைகிறது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? மாற்றம் அப்படின்னு சொல்லி இல்லமா இல்லையா? சோ நம்ம என்ன செல்லுவோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த தாக்க வீதம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம செல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், தாக்க வீதம்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், இந்த ஒரு ஓரலகு நேரத்துல தாக்க வீதத்துக்கு நம்ம சொல்ற ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டால், ஓரலகு நேரத்துல ஒரு தாக்கிட அல்லது விளைவிட நம்ம தெளிவாக செல்லுவோம். யார கலப்புன்னு சொன்னால் செறிவுகளை கலப்பு. ஒரு தாக்கிட அல்லது விளைவிட செறிவுகள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் தாக்க வீதம் சொல்லி கரைக்கப்படும். சொல்றது தெளிவா வளையப்படும். அப்ப தாக்க வீதம் சொல்றது என்ன பிள்ளைகள்? தாக்க வீதம் சொல்றது என்ன வரைக்கும் சொல்லுங்க. ஒரு ஓரலகு நேரத்துல, அப்ப கீழே என்ன வரும்? நேரம் வரப்போகுது. ஓரலகு நேரத்துல நேரம். அதே போல மேல் என்ன வரும் பிள்ளைகள்? செறிவு மாற்றம், அந்த தாக்கியின் அல்லது விளைவின் செறிவு மாற்றம் வந்து மேல வரப்போகுது. சோ செறிவு மாற்றத்தின் கீழ் நேரம் தான் என்ன இருக்கும்டா தாக்க வீதமாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு வழங்கிச்சு? நான் சொன்ன இந்த விஷயம் எத்தனை பேருக்கு வழங்கிச்சுன்னு சொல்லுங்க. தாக்க வீதம்னு நம்ம கதைக்க போறது என்னன்னு கேட்டால், ஓரலகு நேரத்தில் நடைபெறும் தாக்கியின் அல்லது விளைவின் ரெண்டு பேரை வச்சு நம்ம கதைக்கலாம். தாக்கியா இருந்தா பயன்படுத்தப்பட்டிருப்பார், விளைவு என்று சொன்னா உருவாகி இருப்பார். அப்ப தாக்கியின் அல்லது விளைவின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வந்து என்னன்னு சொல்ல பிள்ளைகள்? தாக்க வீதம் சொல்லி சொல்லப்படும். இப்ப எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப நம்ம ஒரு தாக்க வீதம் ஒன்று கலைக்கிறதாக இருந்தால், நம்ம இத வந்து பிராக்டிக்கல் முறையில ஒரு பரிசோதனை ரீதியில நம்ம இதை துணிறதாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கடா, பரிசோதனை ரீதியில நான் தாக்க வீதத்தை வந்து கல்குலேட் பண்ண போறேன், கணிச்செடுக்க போறேனாக இருந்தால் எனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க. எனக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படும்? செறிவு மாற்றத்தையும் நான் கணிச்செடுக்கணும், அதுக்கு எடுத்த நேர மாற்றத்தையும் நான் கணிச்செடுக்கணும். நான் சொல்றது விளங்கிச்சா வழங்குது? நான் செறிவு மாற்றம் ஒன்றையும் நான் பார்க்கணும், அதே போல நான் நேர மாற்றத்தை நான் அளந்தெடுக்கணும். நான் சொல்றது சரியா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கிச்சு? நான் இத பரிசோதனை ரீதியாக நான் இந்த தாக்க வீதத்துல பெருமானத்தை நான் கணிச்சு எடுக்கணுமாக இருந்தால், பரிசோதனை ரீதியாக தாக்க வீதத்தின பெருமானத்தை நான் கணிச்சு எடுக்கணுமா இருந்தால் எனக்கு வந்து செறிவு மாற்றத்தின பெருமானமும் தெரியணும், நேர மாற்றத்தின் பெருமானமும் தெரியணும். எனக்கு ரெண்டுமே தெரிஞ்சால் நான் இவரை வந்து இதால பிரிச்சு எனக்கு தாக்க வீதத்தை கண்டுபிடிக்க இயலும். சரியா பிள்ளைகள்? இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க, ஒரு மிக வேகமான தாக்கம் ஒன்று இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மிக வேகமான தாக்கம். இந்த மிக வேகமான தாக்கத்திட எவ்வளவு தாக்கம் அடைஞ்சார் அல்லது எவ்வளவு உருவானார்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உதாரணத்துக்கு உருவான வீழ்படிவ தனியை எடுத்து நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா திணிவை கண்டுபிடிச்சா நமக்கு வீழ்படிவோட உருவான வீழ்படிவ அளவு கிடைச்சிடும், செறிவு மாற்றம் கிடைச்சிடும். அது பிரச்சனை வந்து இல்லை. ஆனா மிக வேகமான ஒரு தாக்கத்துல நேரம் நம்ம எப்படி பிள்ளைகள் அளக்குது? மிக வேகமான தாக்கம் உன்னோட நேரத்தை நம்மளால அளக்க இயலுமான்னு சொல்லுங்க. மிக வேகமான தாக்கம் ஒரு செகண்டை வந்து 10ஆல பிரிக்கிற அளவுக்கு ஸ்பீடா நடக்கிற தாக்கம், அதுல நேரத்தை நம்மளால அளந்து கொள்ள இயலுமா? இயலுமா இயலாதா? ரிப்ளை பண்ணுங்க. இயலுமா இயலாதா? ஒரு மிக வேகமான தாக்கத்துக்கு இந்த விஷயம் நம்மளால செய்ய இயலுமா இயலாதா? எஸ் ஓ நோ? சொல்லுங்க, இயலுமா இயலாதா பிள்ளைங்க? ரிப்ளை பண்ணுங்க. மிக வேகமான தாக்கம் ஒன்றுக்கு நமக்கு அவர மாற்றத்தை அளந்து கொள்ள இயலும். ஏன்னா மாற்றம் அந்த வீழ்படிவை நம்ம எடுத்து வீழ்படிவ தராசுல வச்சு நிறுத்தாலே போது நமக்கு அவருக்கு திணிவு கிடைச்சிடும்.
அந்த உருவான அளவு நமக்கு கிடைச்சிடும். அந்த உருவான அளவு தானே பிள்ளைகள் மாற்றம். இப்ப நமக்கு மாற்றம் கிடைச்சிட்டு சரி. ஆனா மிக வேகமாக நடக்கிற ஒரு தாக்கத்துக்கு மிக வேகமாக நடக்கிற ஒரு தாக்கத்தின் நேரத்தை அதாவது கொஞ்சம் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் டைமுக்குள்ள நடக்கிற இந்த தாக்கத்தின் வேகத்தை நம்ம சாதாரணமான இந்த நம்மட ஸ்டாப்பிங் வாட்ச் அந்த ஸ்டாப் வாட்ச் அதுகளை வச்சு நம்ம தாக்கத்தை நடத்தி பார்க்க இயலுமான்னு சொல்லுங்க. அதை வச்சு அந்த நேரத்தை நம்மளால அளக்க இயலுமான்னு சொல்லுங்க. இல்ல அது பாசிபிள், அது சாத்தியமே இல்லை இல்லையா? அப்படி பார்த்தால் ஒரு தாக்க வீதம் துணியக்கூடிய பரிசோதனைகள்ல நம்ம மிக வேகமான தாக்கங்களை யூஸ் பண்ண இயலுமான்னு சொல்லுங்க. மிக வேகமான தாக்கங்களை யூஸ் பண்ண இயலுமா? தாக்க வீதம் துணியக்கூடிய பரிசோதனைகள்ல மிக வேகமான தாக்கங்களை யூஸ் பண்ண இயலுமாடா? ரிப்ளை பண்ண பேசு கிளாஸ். தாக்க வீதம் துணியக்கூடிய பரிசோதனைகள்ல குட் முடியாது. அப்ப நமக்கு தெளிவாக வழங்கணும், ஒரு மிக வேகமான தாக்கம் தாக்க வீதம் துணியப்படும் பரிசோதனைகள்ல பயன்படுத்தப்படுறது இல்லை. என்ன காரணம்னு கேட்டா நமக்கு தெரியும் பிள்ளைகள், அவர நேரத்தை அளக்குறது கஷ்டம். ரெண்டாவதுக்கு வாங்க, மிக மெதுவான தாக்கம் இருக்கு. அதாவது சில தாக்கங்கள் வருஷ கணக்குல நடக்கும். நம்ம தாக்கிகளை கலந்துட்டோம், இப்ப நம்ம இந்த பிராக்டிக்கலை செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணணுமா? நம்ம அப்ப இந்த பிராக்டிக்கலை செய்யறதுக்கு அந்த தாக்கம் முடிய மாட்டேங்குது, நம்மளால வெயிட் பண்ண இயலுமான்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணி நம்ம அந்த முடிவு எடுப்போமாடா? இல்ல. அப்ப அவ்வளவு ஸ்லோவான தாக்கங்களை வச்சு நம்ம தாக்க வீத பிராக்டிக்கல் அந்த பரிசோதனைகள் செய்ய இயலுமான்னு கேட்டா இல்ல. அப்படி பார்த்தால் மிக வேகமான தாக்கங்களும் தாக்க வீதம் சம்பந்தமான பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தப்படுறது இல்ல. மிக மெதுவான தாக்கங்களும் நம்ம என்ன செய்யறது பிள்ளைகள் பயன்படுத்துறது இல்ல. யாரு தாக்க வீதம் சம்பந்தமான பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தப்படும் கேட்டால் இந்த மிதமான வேகமுடைய தாக்கங்கள் மட்டும்தான் இந்த தாக்க வீதம் சம்பந்தமான பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தப்படும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்கிச்சு? கிளியரா? நான் சொன்ன இவ்வளவும் எத்தனை பேருக்கு கிளியரா வழங்கிச்சு? நான் சொன்ன இவ்வளவு 100% கிளியர்னு சொல்றார்கள் எத்தனை பேர்? ஓகே குட். ரிப்ளை பண்ணுங்க கிளாஸஸ்ல, ரிப்ளை பண்ணி பேசு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியாது. எல்லா இடத்துலயும் உங்களை வந்து உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையான்னு கேட்பாங்களான்னு தெரியாது. சரியா? சோ இப்பயே கிளாஸஸ் நாங்க வந்து மைக் உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கு ஆப்ஷன் தரல. பட் இதெல்லாம் வந்து நிறைய ஃப்ரீ கிளாஸஸ், நிறைய ஓப்பன் கிளாஸஸ்ங்கிறதால நாங்க மைக் அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இப்ப தரல. பட் அது இப்ப பேமெண்ட் கிளாஸ் மட்டும் நடக்கக்குள்ள வந்து உங்களுக்கு நீங்க மைக் அன்மியூட் பண்ணி டைரக்டா பேசக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. செட்ல வந்து போடுங்க என்ன சரி இஷ்யூஸ் இருக்கு. சரியா? சோ அப்ப உங்களுக்கு தெளிவாக வழங்குது, ஒரு ரசாயன தாக்கத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா ரசாயன தாக்கங்கள் வந்து 3 விதமாக பிரிக்கப்படும். ஒன்று வந்து மிக வேகமான தாக்கங்கள், 2 வந்து மிக மெதுவான தாக்கங்கள், 3 வந்து ஒரு மிதமான வேகமுடைய தாக்கங்கள். அதுல வந்து மிக வேகமான தாக்கங்களுக்கு நம்ம செல்லக்கூடிய தாக்கங்கள் யாருன்னு கேட்டால் வீழ்படிவு தாக்கங்கள் வந்து மிக வேகமான தாக்கங்களாக இருக்கு. வீழ்படிவு தாக்கங்கள் வந்து மிக வேகமான தாக்கங்களா இருக்கு. அதே போல வந்து அமில மூல தாக்கங்கள் வந்து மிக வேகமான தாக்கங்களா இருக்கு. அதே போல வந்து அயடமான நியமிப்பு தாக்கங்கள் வந்து மிக வேகமான தாக்கங்களா இருக்கு. நீங்க அயடமான நியமிப்போட பிராக்டிக்கலை பத்தி நம்ம கொஞ்சம் கதைப்போம் பின்னால், அது எவ்வளவு ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு வளம். சரியா? இதெல்லாம் வந்து இதுல மாற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னா யோசிச்சு பார்த்தால், நீங்க எடுக்கிறீங்க ஒரு அமிலம், ஒரு HCl-ஐயும் ஒரு NaOH-ஐயும் எடுத்து 2 பேரையும் ஒண்டா கலந்த அந்த செகண்ட்லயே என்ன ஆயிடும் சொன்னா தாக்க முடியும். 2 பேரையும் கலந்தீங்க என்று சொன்னா கலந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்லயே டக் டக் டக்னு தாக்கம்லாம் நடக்கும். டக்குன்னு எல்லா விளைவும் உருவாகிடும். நம்ம அந்த வெயிட் பண்ணி எல்லாம் தாக்கம் நடக்கிற மாறல் எல்லாம் பார்த்துட்டு நிக்க சொல்றது விளைச்சடம். தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது, இப்ப இந்த விளைவு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது, இதெல்லாம் வந்து என்ன செய்யறது இல்ல பிள்ளைகள், இந்த தாக்கங்களுக்குள்ள நடக்கிறது இல்ல. சேர்த்த அடுத்த செகண்ட் விளைவு கிடைக்கும். நம்ம அந்த டைமை வந்து என்ன செஞ்சு கொள்ள இயலாது, அளந்து கொள்ள இயலாது. எவ்வளவு நேரம் ஆணிச்சு இந்த தாக்கம் முடியறதுக்குங்கிறதெல்லாம் நம்மளால அளக்கவே இயலாது. சரியாடா? அடுத்தது மிக மெதுவான தாக்கங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய உதாரணங்கள், இந்த சமிபாடு ஒரு ரசாயன மாற்றம், அதே போல பழங்கள் பழுக்கிறது ஒரு ரசாயன மாற்றம், இரும்பு துருப்பிடித்தல்ங்கிறது ஒரு ரசாயன மாற்றம். இதெல்லாம் நடக்கிறது. இன்னைக்கு இப்ப வந்து வச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்துல இரும்பெல்லாம் துருப்பிடிச்சிருக்க போறது இல்லை. வச்ச உடனே வந்து பழமெல்லாம் பழுத்திருக்க போறது இல்லை. அது நாட்கணக்கு எடுக்கும் இல்லையா? நாட்கள் போகும். அது
அல்லது சில இடங்கள்ல வந்து வருஷங்கள் போகும். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்பயோ வாங்கி போட்ட ஏதோ ஒரு இரும்புல வந்து செஞ்சிருக்கிற ஒரு ஏதோ ஒரு கன்செப்ட், ஏதோ ஒரு விஷயம் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு பாக்குறீங்க புதுசா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப எத்தனை வருஷங்கள் ஆகிருக்கும் அந்த துருப்பிடித்தல் ஸ்டார்ட் ஆகுறது? நான் சொல்றது விளங்கிச்சா? அப்ப இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து மிக மெதுவான தாக்கங்களா இருக்கும். அப்ப இந்த தாக்கங்களை நம்ம தாக்க வீதம் துணியிற பிராக்டிக்கலுக்கு யூஸ் பண்ண போனால் மாற்றங்கள் அளக்கலாம் பிள்ளைகள். மாற்றம் அளக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதுக்கு எடுக்கிற நேரம் நம்ம அளக்குற அளவுக்கு எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது? ஒரு வருஷ கணக்குல ஒரு பிராக்டிக்கல் முடிவுக்காக காத்துட்டு இருக்கேன் இல்லதானே? சோ அது வந்து என்ன இல்ல, அது அந்த தாக்கங்கள் வந்து நம்ம பிராக்டிக்கலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள இயலாது. அதே போல அதே போல ஒரு மிதமான வேகமுடைய தாக்கங்கள் கலக்கும். அப்படி நம்ம நிறைய தாக்கங்கள் நீங்க கலைக்கலாம் பிள்ளைங்க. ஒன்று மெக்னீசியம் HCl நடக்கிற தாக்கம். அதே போல வந்து ஒரு ஒரு H2O3 2- ஒரு தயோசல்பைட் ஒன்றுக்கு அமிலத்தை சேர்த்தா நடக்கிற தாக்கம். யோசிச்சு பாருங்க, நீங்க இன்ஆர்கானிக் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஒரு தயோசல்பைடு ஒன்று இருக்காது, அமிலம் சேர்த்தா என்ன நடக்கும்? தயோசல்பைடு ஒன்றுக்கு அமிலம் சேர்த்தா என்ன நடக்கும்? டக்குனு சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க. தயோசல்பைடு ஒன்றுக்கு அமிலம் சேர்த்தா என்ன நடக்குதா? தயோசல்பைடுங்கிறது யாரு? H2O3 2-. இவருக்கு அமிலம் சேர்த்தா என்ன நடக்கும்? இன்ஆர்கானிக் படிச்சிருப்பீங்க எல்லாரும். என்ன கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு? SO2 வாயுவும் சல்பர் வீழ்படிவும் கிடைக்கும். இப்ப இந்த சல்பர் வீழ்படிவு எப்படி இருக்கும்னு சொன்னா இதை நோமலா வழங்கப்படுத்துறேன்னு பாருங்க. இப்ப தயோசல்பைட் கரைசல் ஒன்றுக்குள்ள நீங்க அமிலத்தை போட்டுட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்வோம்னு கேட்டா, இதை எப்படி செஞ்சு கொள்ளுவோம்னு சொன்னா, அந்த பிராக்டிக்கல் எப்படி நடக்கும்னு சொன்னால், ஒரு டேபிள் ஒன்றை எடுத்து அந்த டேபிள் ஒன்றுல ஒரு பேப்பர் ஒன்றை வச்சு அந்த பேப்பர் ஒரு கிராஸ் ஒன்று பண்ணுவோம். ஒரு கிராஸ் ஒன்று பண்ணிட்டு இந்த டேபிள் ஒன்று எடுத்து அந்த டேபிள்ல வந்து பேப்பர் ஒன்று வச்சு ஒரு கிராஸ் ஒன்று பண்ணுவோம். கிராஸ் ஒன்று பண்ணிட்டு இதுக்கு மேல என்ன வைக்கப்படும் சொன்னா, ஒரு ஒரு குடுவை ஒன்று இதுக்கு மேல வைக்கப்படும். இதுக்கு மேல ஒரு குடுவை ஒன்று வைக்கும். ஒரு குடுவை ஒன்று வச்சு அதுக்குள்ள தயோசல்பைட் கரைசலை ஊத்தி வைப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள இயலுமா இருக்கான்னு பாருங்க. சோ என்ன செய்வோம், ஒரு டேபிள்ல ஒன்று எடுத்து இந்த டேபிள்ல மேற்பரப்புல ஒரு பேப்பர் ஒன்றுல ஒரு சின்ன கிராஸ் ஒன்றை பண்ணுவோம். ஒரு கலரால ஒரு கிராஸ் ஒன்றை பண்ணுவோம். அதுக்கு மேல குடுவை ஒன்றை வைப்போம். குடுவையை வச்சுட்டு அதுக்குள்ள தயோசல்பைட் கரைசலை ஊத்துறோம். ஊத்திட்டு நீங்க மேல இருந்து அந்த அந்த கிராஸ பாக்குறீங்க. உங்களுக்கு விளங்குமா விளங்காதா? தயோசல்பைட் கரைசல் நிறமற்ற கரைசல். உள்ளுக்கு இருக்கிற கிராஸ் உங்களுக்கு விளங்குமா விளங்காதா? சொல்லுங்கடா. விளங்குமா விளங்காதா? குயிக்கா சொல்லுங்க. விளங்குமா விளங்காதா? எஸ் ஓ நோ? என்ன செய்யும்? எஸ் விளங்கும். அது அழகா விளங்கும் இல்லையா? நிறமற்ற கரைசல். இப்ப நீங்க மேல இருந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அது விளங்க போகுது. இப்ப நீங்க அதுக்குள்ள HCl சேர்க்கிறீங்க. HCl சேர்த்தா என்ன ஆகும்? HCl சேர்த்தா தயோசல்பைட் H2O3 2- தாக்கம் உங்களுக்கு தெரியும். H2O3 2- வந்து அமிலத்தோட தாக்கம் அடையுமாக இருந்தால் விளைவாக என்ன கிடைக்கும்? SO2 வாயுவும் பிளஸ் என்ன கிடைக்கும்? சல்பர் வீழ்படிவும் கிடைக்கும். இப்ப இந்த சல்பர் வீழ்படிவு இந்த குடுவைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக போகுது. இந்த சல்பரை நம்ம வீழ்படிவுன்னு சொல்றதை விட நம்ம ஒரு வேர்ட் சொல்லுவோம், கலங்கள் சொல்லுவோம். அப்ப இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சல்பர் வீழ்படிவு உருவாக போகுது. நாங்க மேல இருந்து இப்ப இந்த கிராஸ பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப இந்த கிராஸ் என்ன செய்யும் பிள்ளைங்க? நமக்கு கண்ணுக்கு எப்படி வழங்கும்? இந்த கிராஸ் நமக்கு எப்படி வழங்கும் சொல்லுங்க. இந்த சல்பர் உருவாக உருவாக இது கலங்கள் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த கிராஸ் நமக்கு எப்படி வழங்கும்? அப்படியே மங்கள் அடையும். சரியா இல்லையா? எஸ், வெரி குட். கிராஸ் என்ன செய்யும்? மறையும். இப்ப நான் கேட்கிறேன்டா, நீங்க போட்ட உடனே கிராஸ் சடுனா மறைஞ்சிருமா? HCl சேர்த்த உடனே கிராஸ் சடுனா மறையுமா? அப்படி நடக்குமான்னு சொல்லுங்க. நீங்க HCl சேர்த்த உடனே அந்த கிராஸ் வந்து சடுனா மறையுமாடா? இன்னும் சடுனா என்ன செய்யறது இல்ல பிள்ளைகள், சடுனா மறையாது. என்ன செய்யும்? அப்படியே கொஞ்சம் தெளிவில்லாம போகும், இன்னும் கொஞ்சம் தெளிவில்லாம போகும், இன்னும் கொஞ்சம் தெளிவில்லாம போகும், இன்னும் கொஞ்சம், கடைசியா மறைஞ்சிடும். நான் சொல்றது விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள இந்த மாற்றம் ஒன்று நடக்குது. நமக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு, இந்த கிராஸ் மறைஞ்சிச்சு என்று சொல்லி நமக்கு தெரியும். நான் சொல்றது சரியா பிள்ளையா? இந்த கிராஸ் மறைஞ்சதுதான் இங்க இருக்கிற மாற்றம் பிள்ளை. இந்த கிராஸ் மறையணும்டா யார் உருவாகணும்? சல்பர் கலங்கள் உருவாகணும். அப்ப இந்த கிராஸ் மறைறதுக்கு சொல்லி ஒரு செறிவுல சல்பர் அந்த கந்தக கலங்கள் உருவாகி இருக்கணும். அப்படித்தானே பிள்ளை?
இப்ப எனக்கு செல்லுங்கடா, இப்ப எனக்கு செல்லுங்க, நம்ம இந்த தாக்கம் நடந்து முடியறதுக்கு நாள் கணக்குல வெயிட் பண்ணணுமான்னு சொல்லுங்க. இந்த தாக்கம் நம்ம கண்ணாலடி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே போறோம். இந்த தாக்கம் முடியறதுக்கு நம்ம நாள் கணக்குல வெயிட் பண்ணணுமா? இல்ல அப்படி தேவையில்லை. நாள் கணக்குல வெயிட் பண்ண தேவையில்லை. எஸ் குட். நாள் கணக்குல வெயிட் பண்ண தேவையில்லை. சரி. இப்ப எனக்கு அந்த அது 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 மறையறதுக்கு எடுக்கிற நேரத்தை அளக்க இயலாத அளவுக்கு ஸ்பீடாவா அந்த தாக்கம் நடந்துச்சு? இது மறையறதுக்கு எடுக்கிற நேரத்தை அளக்க இயலாத அளவுக்கு ஸ்பீடாவா அந்த தாக்கம் நடந்துச்சு? இல்ல இல்லையா? அப்படியும் இல்லை. அப்ப அந்த தாக்கம் வந்து நமக்கு என்ன செய்ய இயலுமா இருக்குடா? இதுல மாற்றமும் நமக்கு வழங்குது தெளிவாக. அதே போல இது நம்ம இதுல அளவை நம்மளால என்ன செய்ய இயலுமா இருக்கு பிள்ளைகள்? அளந்தெடுத்துக் கொள்ள இயலுமா இருக்கு. சரியா இல்லையா? அந்த நேரத்தையும் அளந்தெடுத்துக் கொள்ள இயலுமா இருக்கு. அப்ப இந்த தாக்கங்களுக்கு தான் நம்ம பேர் சொல்ல போறோம். மிதமான வேகமுடைய தாக்கங்கள் அப்படிங்கிற பேர் நம்ம சொல்ல போறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குச்சு? இந்த தாக்கங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? மிதமான வேகமுடைய தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இந்த மிதமான வேகமுடைய தாக்கங்களை யூஸ் பண்ணி, இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த மிதமான வேகமுடைய தாக்கங்களை நீங்க யூஸ் பண்ணி அந்த தாக்கத்தின் வேகத்தை பரிசோதனை ரீதியாக நம்மளால கண்டுபிடிக்க இயலுமா? இயலாதா? செறிவு மாற்றத்தையும் நம்மளால அளக்க இயலும். அதே போல அதுக்கு எடுத்த நேரத்தையும் நம்மளால அளக்க இயலும். அப்ப பரிசோதனை ரீதியாக அந்த தாக்கத்தின் வீதத்தை நம்ம இந்த மிதமான வேகங்களுக்கு செய்ய இயலுமா இல்லையா? எஸ் ஓ நோ? செய்ய கண்டுபிடிக்க இயலுமா இல்லையா? எஸ் கண்டுபிடிக்கலாம். சோ பிள்ளைகள், நம்ம இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நம்ம பார்க்க போற ஒவ்வொரு தாக்கங்களுமே இந்த மிக வேகமான தாக்கங்களையோ மிக மெதுவான தாக்கங்களையோ நம்ம இதுக்கு பிறகு கதைக்க போறது இல்லை. நம்ம கதைக்க போற அவ்வளவு தாக்கங்களுமே யாரு பிள்ளைகள்? மிதமான வேகமுடைய தாக்கங்கள் தான் நம்ம இதுக்கு பிறகு பிராக்டிக்கல் சம்பந்தமாக கதைக்க போற ஒட்டுமொத்த தாக்கங்களாக இருக்கு. இது எத்தனை பேருக்கு 100% கிளியர்? நான் இப்ப கதைச்ச இவ்வளவும் எத்தனை பேருக்கு 100% கிளியர்? செட்ல போடுங்க. நான் இப்ப கதைச்ச இவ்வளவு விஷயமும் எத்தனை பேருக்கு 100% கிளியர்? செட்ல போடுங்க. எல்லாரும் பேசுவோம் கிளாஸ். கிளியர்னா எப்படி? சும்மா ஓரளவுக்கு விளங்கிச்சு, இந்த விளங்கினா மாதிரி இருந்துச்சு, வீட்டை போயிட்டு பார்த்தா ஒரு அளவுக்கு விளங்கும் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்க தேவையில்லை இந்த கிளாஸ்ல. உனக்கு விளங்கிச்சுன்னா 100% கிளியரா விளங்கிச்சுன்னா மட்டும் 100% கிளியர்னு போடுங்க. இல்லைண்டா இன்னைக்கு விளங்கல் என்று சொல்லி ரிப்ளை பண்ணுங்க. ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ண சொல்லுங்கடா. எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? இது வரைக்கும் எனக்கு எந்த குழப்பமும் இல்லைங்கிற அளவுக்கு எத்தனை பேர் கதைச்சு அவ்வளவு எனக்கு 100% கிளியர் சொல்லாது எத்தனை பேர்? சோ மற்ற ஆக்களுக்கு அப்ப விளங்கலையாடா? ஓகே ஓகே, தேங்க்யூ. சோ சோ பிள்ளைகள், உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நாங்க போன வீக் மட்டும் தான் ஃப்ரீ கிளாஸஸ் போடுறதா பிளான் பண்ணிருந்தோம். பட் இன்றைக்கும் நாங்க ஓகே பரவாயில்ல, இதையும் ஃப்ரீ ஆக்கிடுவோம், ஓப்பன் ஆக்கிடுவோம்னு சொல்லி தான் இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணப்பட்டு. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, விரும்புறாக்கள் ஜாயின் ஆகி பார்க்கட்டும். சரியா? சோ நாங்க ஏற்கனவே 26க்கு இந்த கிளாஸஸ் செஞ்சுட்டு இருக்குல்ல. 26க்கு எங்கட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஆர் கெமிஸ்ட்ரியோட கிளாஸஸ் வந்து ஃபுல்லாவே ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸஸ் தான். நாங்க ஜூமுக்கு வந்து 27ல இருந்து தான் ஜூம் ஸ்டார்ட் பண்ணோம். 27க்குரிய தியரி கிளாஸஸும் 25க்குரிய ரிவிஷன் பேப்பர் கிளாஸ் தான் நாங்க ஜூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ 26 நிறைய நாளா கேட்டு 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 இருந்து இந்த இந்த கைனடிக்ஸ்ல இருந்து தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. எங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சு, ஃப்ரீ ஆனோம். சரியா போய்? சோ உங்களோட கிளாஸஸ் வந்து இன்ஷால்லா இதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடக்கும். 26க்கு வந்து இதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கிளாஸஸ் நடக்கும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் அதே விஷயம் தான். எங்களுக்கு ஒரு பிள்ளை வந்தாலும் சரி, ஒரு பிள்ளை வந்தாலும் சரி, அது ஒழுங்கா படிக்கிற எண்ணத்தோட வார ஒரு பிள்ளையா இருந்தா நாங்க கடைசி வரைக்கும் கிளாஸ். சரியா? இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை அந்த கிளாஸஸ் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். சோ உங்களோட 26க்கு இன்ஷா அல்லாஹ் இதோட சேர்த்து 25 எக்ஸாம் முடிஞ்ச உடனே இப்ப 25க்கு வந்து ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கு. அவங்களோட ஃபுல் பேப்பர் செஞ்சுட்டு இருக்கோம்.
சோ இந்த மந்தோட அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா முடியும் இன்ஷால்லா. சோ 25 ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் முடிஞ்ச உடனே 25 எக்ஸாம் முடிஞ்ச உடனே 26க்கு இன்ஷால்லா ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் யூனிட் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் கிளியரான ஒரு ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் நடக்க போகுது. சோ நீங்க ரெடி ஆகி கொள்ளுங்க. அவங்களோட எக்ஸாம்ல நீங்க கெமிஸ்ட்ரிய வந்து தூக்கி ஒரு ஒசரத்துல வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட கிளாஸஸ் இருக்கு இன்ஷால்லா. நீங்க பயப்படவே தேவையில்லடா. அண்ட் இந்த லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகி பார்க்க சொல்லுங்க கிளாஸஸ்ல. சோ சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இப்படி கிளாஸஸ் நடக்குது, ஜாயின் ஆகி பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு விதத்தில் அது பயன் கிடைக்குமா இருந்தா அது உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் இல்லையா? சோ லெட்ஸ் see. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த விஷயங்களை முடிக்கிறதுக்கு முதல் பிள்ளைகள் நம்ம என்ன செஞ்சு கொள்வோம், நோட்ஸ் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கும். சோ நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. சோ தலைப்பு போடுங்க அழகா, இரசாயன இயக்கவியல். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, இரசாயன இயக்கவியல். இரசாயன இயக்கவியல், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். சோ நம்ம இதுவரை கதைச்ச விஷயங்கள் நோட்ஸ் எழுதிட்டு நம்ம அடுத்த சாப்டருக்கு போவோம். இரசாயன இயக்கவியல், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். இரசாயன இயக்கவியல், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். சோ எழுத முதலாவது பாயிண்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரசாயன செயல்முறைகளில் இரசாயன செயல்முறைகளில் இரசாயன செயல்முறைகளில் இரசாயன செயல்முறைகளில் வேகம் தொடர்பான கற்கை. இரசாயன செயல்முறைகளில் வேகம் தொடர்பான கற்கை இரசாயன செயல்முறைகளில் வேகம் தொடர்பான கற்கை இரசாயன இயக்கவியல் எனப்படும். இரசாயன செயல்முறைகளின் வேகம் தொடர்பான கற்கை இரசாயன இயக்கவியல் எனப்படும். இரசாயன இயக்கவியல் எனப்படும். அடுத்த பாயிண்ட், எளிய முறை சமன்பாட்டின் வாயிலாக எளிய முறை சமன்பாட்டின் வாயிலாக எளிய முறை சமன்பாட்டின் வாயிலாக காட்டப்படும் மாற்றங்களே எளிய முறை சமன்பாட்டின் வாயிலாக காட்டப்படும் மாற்றங்களே எளிய முறை சமன்பாட்டின் வாயிலாக காட்டப்படும் மாற்றங்களே இரசாயன தாக்கங்கள் எனப்படும். இரசாயன தாக்கங்கள் எனப்படும். இரசாயன தாக்கங்கள் எனப்படும். சோ அதுல ஒரு சின்ன ஒரு தலைப்பொண்டு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன தலைப்பொண்டு போட்டுக்கொள்ளுங்க. சின்ன தலைப்பொண்டு போட்டுக்கொள்ளுங்கடா. இரசாயன தாக்கங்கள் தொடர்பாக இரசாயன தாக்கங்கள் தொடர்பாக இரசாயன தாக்கங்கள் தொடர்பாக அறிய முயற்சிப்பவை அறிய முயற்சிப்பவை அறிய முயற்சிப்பவை. சரி, கீழே நம்பர் 1 எழுதி கொள்ளுங்க. கீழே நம்பர் 1,
Number one. Number one. தாக்கத்தின் சாத்தியக்கூறு. தாக்கத்தின் சாத்தியக்கூறு. தாக்கத்தின் சாத்தியக்கூறு. அதுக்கு கீழே ஒரு சின்ன பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று எழுதுங்க. தாக்கத்தின் சாத்தியக்கூறுக்கு கீழே ஒரு சின்ன விளக்கம் எழுதிக்கொள்ளுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெப்ப இயக்கவியலின் பரிமாணங்களான வெப்ப இயக்கவியலின் பரிமாணங்களான வெப்ப இயக்கவியலின் பரிமாணங்களான வெப்ப இயக்கவியலின் பரிமாணங்களான டெல்டா ஜி டெல்டா எச் டெல்டா எஸ் டெல்டா ஜி டெல்டா எச் டெல்டா எஸ் என்பவற்றால் டெல்டா ஜி டெல்டா எச் டெல்டா எஸ் என்பவற்றால் மாறா வெப்பநிலையிலும் மாறா அமுக்கத்திலும் தீர்மானிக்கப்படும். மாறா வெப்பநிலையிலும் மாறா அமுக்கத்திலும் தீர்மானிக்கப்படும். மாறா வெப்பநிலையிலும் மாறா அமுக்கத்திலும் தீர்மானிக்கப்படும். அந்த தாக்கத்தின் சாத்தியக்கூறுல ஒரு சின்ன பாயிண்ட் எழுதிருப்பீங்க. அதுல ரெண்டாவது சின்ன பாயிண்ட் எழுதிக்கொள்ளலாம் பிள்ளைகள். ரெண்டாவது சின்ன பாயிண்ட் எழுதிக்கொள்ளலாம். எனக்கு சொல்லுங்க, அந்த தாக்கம் அது சுயமாக நடக்கணும், அந்த தாக்கம் சாத்தியமான ஒரு தாக்கமா இருக்கணும்னா டெல்டா ஜி என்னவா இருக்கணும் பிள்ளை? டெல்டா ஜி என்னவா இருக்கணும்? ஒரு தாக்கம், ஒரு சாத்தியமான தாக்கம், இந்த தாக்கம் உண்மையா நடக்கும் அப்படின்னா டெல்டா ஜி என்னவா இருக்கணும்டா? எஸ், வெரி குட். மைனஸா இருக்கணும், அதாவது பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்கணும் இல்லையா? சோ கீழே எழுதி கொள்ளலாம் பிளேஸ். கீழே எழுதி கொள்ளுங்க. மாறா வெப்பநிலை அமுக்கத்தில் இது எழுதி கொள்ளுங்க. டெல்டா ஜி சிறிது பூஜ்ஜியம் எனில் மாறா வெப்பநிலை அமுக்கத்தில் டெல்டா ஜி சிறிது பூஜ்ஜியம் எனில், பூஜ்ஜியத்தை விட டெல்டா ஜி சின்னது, இட் மீன்ஸ் அவர் மறை பெருமானம் எனில் இத்தாக்கம் எனக்கு நீங்க ஆன்சர் பண்ண பிள்ளைங்க. இந்த தாக்கத்தை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு தாக்கம் இருக்கு, ஏல இருந்து பி வார ஒரு தாக்கம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த தாக்கத்துக்கு டெல்டா ஜி வந்து மைனஸ் என்று சொன்னால் இல்ல எது சாத்தியம்? ஏல இருந்து பி உருவாக்குறது சாத்தியமா, பில இருந்து ஏ உருவாக்குறது சாத்தியமா? எது சாத்தியம்? ஏல இருந்து பி உருவாக்குறது சாத்தியமா இல்ல பில இருந்து ஏ உருவாக்குறது சாத்தியம்? எது சாத்தியம் பிள்ளைகள்? இட் மீன்ஸ் முத்திசை தாக்கம் சாத்தியமா இல்ல பித்திசை தாக்கம் சாத்தியமா? என்ன சொல்லுவீங்க? முத்திசை தாக்கம் சாத்தியமா இல்ல பித்திசை தாக்கம் சாத்தியமா? எஸ், குட். ஏல இருந்து பி உருவாக்குறது தான் சாத்தியம் இல்லையா? முத்திசை தாக்கம் தான் சாத்தியம்.
அப்ப இந்த டெல்டா ஜியை நம்ம கதைக்க போகக்குள்ள இந்த தாக்கம் சாத்தியம் என்றால் நம்ம எதையும் சேர்த்து சொல்லணும் பிள்ளைகள். இந்த தாக்கத்துல எந்த திசை சாத்தியம்? முத்திசை தான் இங்க சாத்தியம். சரியா புரியாது சொல்லவாரு. அப்ப டெல்டா ஜி வந்து பூஜ்ஜியத்தை விட சின்னதுண்டா நம்ம தெளிவா சொல்லணும். என்னடா இத்தாக்கம், இக்குறித்த தாக்கம் அந்த குறித்த திசையில சாத்தியம் சொல்லணும். சொல்றது விளையா சொற்கள் எழுதி கொள்ள என்ன எழுதுனீங்க? இத்தாக்கம் கலரை சேஞ்ச் பண்ணி எழுதுங்கடா. கலரை சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. குறித்த திசையில் கலர் சேஞ்ச் பண்ணுங்க. குறித்த திசையில் குறித்த திசையில் கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க பிள்ளைகள். குறித்த திசையில் திருப்பி பழைய கலருக்கு போங்க. சாத்தியம் ஆகும். சோ கிளியரா வழங்கணும். தாக்கங்கள், சில தாக்கங்கள் மீளும் தாக்கமா இருக்கும். அங்காலையும் போகையிலும் இங்காலையும் போகையிலும். அப்படிப்பட்ட தாக்கங்களுக்கு எது இங்கால பக்கத்தை பத்தி மட்டும்தான் கதைக்கிறோம்ங்கிறது கிளியரா வழங்கப்படும். குறித்த திசையில் சாத்தியமாகும். சரி, இப்ப அதுல நம்பர் 2. சோ முதலாவது தாக்கத்தின் சாத்தியக்கூறு, அது நம்பர் 1. இப்ப நம்பர் 2 எழுதுங்க. பெரிய பாயிண்ட் நம்பர் 2. நம்பர் 2 நம்பர் 2 தாக்கம் எவ்வளவு தூரம் நடைபெறும்? தாக்கம் எவ்வளவு தூரம் நடைபெறும்? தாக்கம் எவ்வளவு தூரம் நடைபெறும்? தாக்கம் எவ்வளவு தூரம் நடைபெறும் என்பது தாக்கம் எவ்வளவு தூரம் நடைபெறும் என்பது தாக்கம் எவ்வளவு தூரம் நடைபெறும் என்பது சமநிலையினூடாக கற்றுக்கொள்ளப்படும். சமநிலையினூடாக கற்றுக்கொள்ளப்படும். அண்டர்லைன் பண்ணுங்க, சமநிலை. நம்ம அடுத்த யூனிட்ல அதை பத்தி படிக்கலாம். தாக்கம் அது என்ன விஷயம், எவ்வளவு தூரம்ங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த யூனிட்ல படிக்கலாம். தாக்கம் எவ்வளவு தூரம் நடைபெறும் என்பது சமநிலையினூடாக கற்றுக்கொள்ளப்படும். அடுத்த பாயிண்ட் தாக்கம் எவ்வளவு வேகமாக நடைபெறும்? தாக்கம் எவ்வளவு வேகமாக நடைபெறும்? தாக்கம் எவ்வளவு வேகமாக நடைபெறும் என்பதுவும் தாக்கம் எவ்வளவு வேகமாக நடைபெறும் என்பதுவும் தாக்கம் எவ்வளவு வேகமாக நடைபெறும் என்பதுவும் கொமா தாக்கத்தின் வீதத்தை பாதிக்கும் காரணிகளும் தாக்கத்தின் வீதத்தை பாதிக்கும் காரணிகளும் தாக்கத்தின் வீதத்தை பாதிக்கும் காரணிகளும் தாக்கத்தின் வீதத்தை பாதிக்கும் காரணிகளும் மற்றும் 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 தாக்க பொறிமுறைக்கும் மற்றும் தாக்க பொறிமுறைக்கும் மற்றும் தாக்க பொறிமுறைக்கும் மற்றும் தாக்க பொறிமுறைக்கும் தாக்க வீதத்திற்கும் இடையிலான தொடர்பும் தாக்க பொறிமுறைக்கும் தாக்க வீதத்திற்கும் இடையிலான தொடர்பும் தாக்க வீதத்திற்கும் இடையிலான தொடர்பும் இவ் அலகில் தாக்க பொறிமுறைக்கும் தாக்க வீதத்திற்கும் இடையிலான தொடர்பும் இவ் அலகில் கலந்துரையாடப்படும். தாக்க பொறிமுறைக்கும் தாக்க வீதத்திற்கும் இடையிலான தொடர்பும் இவ்வழகில் கலந்துரையாடப்படும். ஓகே, கடைசியா ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதுங்க. இந்த தலைப்புல ஒரு கடைசி பாயிண்ட் ஒன்று எழுதிக்கொள்ளும் பிள்ளைகள்.
கடைசி பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. சோ கைத்தொழில் இரசாயனம் யூனிட் 14 இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கட்டும். உங்களோட சிலபஸுக்கு சரியா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கிளாஸஸ் போயிட்டு இருக்குங்க. இண்டஸ்ட்ரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யாருக்கு சரி இண்டஸ்ட்ரியில் அவசரமா நோட்ஸ் ஏதாவது தேவைப்படுமா இருந்தால் நீங்க படிக்கணும், நாங்க இப்பவே படிக்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு இருந்தா நீங்க நோட்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நோட்ஸ் பிடிஎஃப் எல்லாம் நிறைய வெளியே வந்திருக்கு. எங்களோட நோட்ஸ் பிடிஎஃப் எல்லாம் ஸோ எங்களோட டியூட்ஸ் நோட்ஸ் பிடிஎஃப் எல்லாம் நான் வந்து அது ஃபுல் ஓப்பன் தான், யார் வேணா யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்படி யார்கிட்ட சரி இல்லைன்னு சொன்னா எனக்கு மெசேஜை போட்டு விடலாம், நான் சென்ட் பண்ணுவேன். இதான் எந்த நம்பர். என்ன சரி டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளலாம். இல்ல ஏதாவது நோட்ஸ் அப்படி இல்லைன்றால் ஏதாவது யூனிட்ஸ் டியூட் தேவைன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா அப்படி ஓகே. சோ அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அதுல அடுத்த பாயிண்ட், ஒரு தாக்கம் ஒரு தாக்கம் ஒரு தாக்கம் தரப்பட்ட வெப்ப அமுக்க நிலைமைகளில் 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 நடைபெறுவதற்கு தாக்கம் நடக்கிறண்டா அது அர்த்தம் என்ன பிள்ளைகள்? விளைவு கிடைக்கணும், சரியா இல்லையா? விளைவு கிடைக்கலண்டா அந்த தாக்கத்தை நம்ம தாக்கமாகவே கருத மாட்டோம், அப்படிதான். பிரக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க, நடைபெறுவதற்கு பிரக்கெட்ல போடுங்கடா. விளைவு தோன்றுவதற்கு ஒரு தாக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்ப அமுக்கத்தில் நடைபெறுவதற்கு அல்லது விளைவு தோன்றுவதற்கு சில விஷயம் நடக்கணும், சரியா இல்லையா? என்னென்ன விஷயம் பிள்ளைங்க? தம்பி சொல்லுங்க, என்னென்ன விஷயம் நடக்கணும்டா? என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இவர் தாண்டினா விளைவு கிடைக்கும்? டக்குன்னு செட்ல போடுவோம். என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் அவர் தாண்டணும் ஒரு விளைவை உருவாக்கணும்டா? செட்ல போடுங்க, நான் செக் பண்றேன். என்னென்ன விஷயம் அங்க நடக்கணும் ஒரு தாக்கத்துல விளைவு கிடைக்கணும்? ஓகே, மோதுகை. ஓகே குட், மோதுகை நடக்கணும். வேற? மோதுகை மட்டும் போதுமா? மோதுகை மட்டும் போதுமாடா? மோதுகை அடுத்தது என்ன பிள்ளை? செட்ல போடுங்க, பேசுங்க, கிளாஸஸ்ல பேசுங்கடா, தைரியமா பேசுங்க. நம்ம அடுத்ததான் நம்ம வெளியே போக போற சமூகம் வந்து நம்மள தங்கி இருக்க போற சமூகம் எப்பயுமே. அப்ப நம்ம அந்த சமூகத்துக்குள்ள வந்து தைரியமான ஒரு ஆட்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸஸ்ல நம்ம பிள்ளையா சொல்லிட்டா நமக்கு அது நோண்டியோ அதெல்லாம் உனக்கு யோசிக்கவே தேவையில்லை. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. ஒன்று மோதுகை, வேற என்ன? ரெண்டாவது ஏவச்சக்தி. சரி, பட் இன்னொன்று இருக்கு, முக்கியமான இன்னொன்று இருக்கு. என்ன? ஓகே, ஏவச்சக்தியிலும் கூடிய சக்தி இருக்கணும். இன்னொன்று முக்கியமானது ஒன்று இருக்கு. என்ன? ஏவச்சக்தியை விட முக்கியமான ஏவச்சக்திக்கு முதல்ல ஒன்று வரணும். அந்த மோதுகை எப்படிப்பட்ட மோதுகையா இருக்கணும்? அந்த மோதுகை எப்படி? சார் திசை அல்லது விளைவு தரு மோதுகை, அதாவது மிகச் சரியான மோதுகையா இருக்கணும். மோதுகை எல்லாருக்குள்ளேயும் நடக்கும் தான், எல்லாருக்குள்ளேயும் வந்து மோதுகை நடக்கும் தான். மோதுகை நடக்கிறது மட்டும் போதாது தம்பி, மோதுகை நீ சரியான திசையில மோதி இருக்கணும். சொல்றவளையா? எல்லாருமே மோதுறதானடா, எல்லாருமே என்ன செய்யற? மோதுறதானே, எல்லாருமே ட்ரை பண்றதானே, எல்லாருக்கும் கிடைக்கிறது, சரியா இல்லையா? யாரு சரியான மெத்தட்ல அதை ட்ரை பண்றாங்களோ அவனுக்கு தான் கிடைக்கும். நான் சொல்றது விளைவுகளை பத்தி சொன்னது விளங்கிச்சா வளங்க இல்லையா? சோ அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா, இந்த 3 பேருக்கு நம்ம ஒரு வேர்ட் சொல்லுவோம், இரசாயன இயக்கவியல் முறையில சாதகமா இருக்கணும்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்கு, வெப்ப இயக்கவியல் முறையிலையும் அவர் சாதகமா இருக்கார். வெப்ப இயக்கவியல் முறையில சாதகமா இருக்கிறன்னா டெல்டா ஜி மைனஸா இருக்கணும்.
முதலாவது அந்த தாக்கம் சுயமாக நடக்கக்கூடிய தாக்கமா இருந்தாதான் நம்ம மத்த மூணுமே கதைக்கலாம். நான் சொல்றது சரியா கிடையாது. அது சுயமாக நடக்க இயலாத ஒரு தாக்கத்துக்கு போய் மோதுகை நடந்தா என்ன, சார்திசை மோதுகை நடந்தா என்ன, இல்ல ஏவச் சக்தி கிடைச்சா அதுக்கு என்ன, தாக்கத்துல விளைவு கிடைக்காது. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பிள்ளை, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, அந்த தாக்கம் சுயமாக நடக்க இயலுமான தாக்கமா இருக்கணும். சோ அதுக்கு நம்ம செல்லக்கூடிய வேர்ட் என்னன்னு கேட்டால் வெப்ப இயக்கவியல் ரீதியில் அது சாதகமான ஒரு தாக்கமா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இரசாயன இயக்கவியல் ரீதியில சாதகமா இருக்கணும். அதுதான் இந்த 3 பேராக. எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? இப்ப நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு 100% கிளியர்? செட்ல போடுங்க. எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? ஒன்றுன்னா வெப்ப இயக்கவியல் ரீதியில அவர் சாதகமா இருக்கணும். டெல்டா ஜி மைனஸா இருந்தா தான் நம்ம தாக்கத்தை பத்தி அடுத்த கதைக்கே போகலாம். சரியா இல்லையா? டெல்டா ஜி மைனஸா இருக்கிற எல்லா தாக்கமும் ஒரே டைம்ல விளைவு தந்துடுறதும் இல்ல. அதுக்கு சில விஷயம் இருக்கு. என்ன? மோதுகை நடக்கணும், அதே போல சார்திசை மோதுகை நடக்கணும். அடுத்தது என்னடா, அவரோட சக்தி ஏவ சக்தியை தாண்டி இருக்கணும். சோ எழுதி கொள்ளணும் பிள்ளைகள். சோ என்ன எழுதின, கடைசியா என்ன எழுதிருக்கீங்க? கடைசியா என்ன எழுதினீங்க பிள்ளை? விளைவு தோன்றுவதற்கு நம்பர் 1, விளைவு தோன்றுவதற்கு போட்டுட்டு கமா போட்டு கீழே எழுதுங்க. நம்பர் 1 வெப்ப இயக்கவியல் ரீதியில் சாதகமாகவும், வெப்ப இயக்கவியல் ரீதியில் சாதகமாகவும், வெப்ப இயக்கவியல் ரீதியில் சாதகமாகவும் பிராக்கெட்ல போட்டுக்கொள்ள டெல்டா ஜி 0 விட சின்னதா இருக்கணும். வெப்ப இயக்கவியல் ரீதியில் சாதகமாகும். பிராக்கெட்ல போடுங்க டெல்டா ஜி 0 விட சின்னது. bracket closed. Number 2 இரசாயன இயக்கவியல் ரீதியில் சாதகமாகும். இரசாயன இயக்கவியல் ரீதியில் சாதகமாகும். இரசாயன இயக்கவியல் ரீதியில் சாதகமாகும் அப்படின்னா அதுல 3 விஷயம் வரும் இல்லையா? அதுக்குள்ள எழுதுங்க ஷீட் நம்பர் 1. அந்த ரசாயன இயக்கவியல் ரீதியில் சாதகமா இருக்கிறதுல எழுதுங்க நம்பர் 1. ஃபர்ஸ்ட் என்ன பிள்ளைகள்? தாக்கி மூலக்கூறுகள் மோதுதல் வேண்டும். தாக்கி மூலக்கூறுகள் மோதுதல் வேண்டும். தாக்கி மூலக்கூறுகள் மோதுதல் வேண்டும். நம்பர் 2 தாக்கி மூலக்கூறுகளுக்கிடையே ஏற்படும் மோதுகைகள் சோ இது எழுதி கொள்ளாமல் ஏற்படும் மோதுகைகள் சார்திசை ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் போட்டா அதுல அர்த்தம் என்னன்னு கேட்டா இதை இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். ரெண்டும் ஒரே பேரு தான். சார்திசை ஸ்லாஷ் பயன் தரு, அதாவது பயன் இருக்கிற மோதுகை ஸ்லாஷ் விளைவு தரு மோதுகைகளாக. விளைவு தரு மோதுகைகளாக. சோ ஒன்று சொல்லலாம் சார்திசை என்று சொல்லலாம், அல்லது பயன் தரு என்று சொல்லலாம், அல்லது விளைவு தரு மோதுகைகளாக இருத்தல் வேண்டும். விளைவு தரு மோதுகைகளாக இருத்தல் வேண்டும். சார்திசை மோதுகை ஸ்லாஷ் பயன் தரு மோதுகை ஸ்லாஷ் விளைவு தரு மோதுகைகளாக இருத்தல் வேண்டும். நம்பர் 3 என்ன செய்யணும்டா? நம்பர் 3 என்ன? அதுகளோட ஏவச் சக்தி இல்லையா? சோ நம்பர் 3 எழுதி கொள்ளுங்க. தாக்கி மூலக்கூறுகள்
தாக்கி மூலக்கூறுகள் ஏவ சக்தியிலும் கூடிய சக்தியை கொண்டிருத்தல் வேண்டும். தாக்கி மூலக்கூறுகள் ஏவ சக்தியிலும் கூடிய சக்தியை கொண்டிருத்தல் வேண்டும். ஏவ சக்தியிலும் கூடிய சக்தியை கொண்டிருத்தல் வேண்டும். ஏதாவது குழப்பம் இருக்காடா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இது வரைக்கும் கதைச்ச இந்த விஷயங்கள்ல ஏதாவது குழப்பம் இருக்கா? 100% கிளியரா? இது இவ்வளவு நம்ம இப்ப எழுதியிருக்கிற இவ்வளவும் நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண விஷயம். லாஸ்ட் கிளாஸ்ல இவ்வளவு நம்ம கம்ப்ளீட்டா நம்ம கழிச்சு முடிச்சிருந்த விஷயம். இது 100% கிளியரா இருக்கான்னு சொல்ல. எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? செக் பண்ணுங்க, செக்ல போடுங்க. ஓகே, குட். இப்ப அடுத்த ஒரு தலைப்பு ஒண்ணு போடுங்க. அடுத்த ஒரு தலைப்பு ஒண்ணு போடுங்கடா. தாக்க வேகங்களின் அடிப்படையில் தாக்க வேகங்களின் அடிப்படையில் தாக்க வேகங்களின் அடிப்படையில் தாக்கங்களை வகைப்படுத்த. தாக்க வேகங்களின் அடிப்படையில் தாக்கங்களை வகைப்படுத்த. தாக்க வேகங்களின் அடிப்படையில் தாக்கங்களை வகைப்படுத்த. தாக்க வேகங்களின் அடிப்படையில் தாக்கங்களை வகைப்படுத்தும். சரியா? சோ நம்பர் 1 போடுங்க. மிக வேகமான தாக்கங்கள். நம்பர் 1 மிக வேகமான தாக்கங்கள். நம்பர் 1 மிக வேகமான தாக்கங்கள். நம்பர் 1 மிக வேகமான தாக்கம். சோ அதுக்குள்ள நம்பர் 1 மிக வேகமான தாக்கங்கள் 3 டைப்பா நம்ம பிரிக்கலாம். அதுல நம்பர் 1 எழுதி கொள்ளுங்கடா. வீழ்படிவை தோற்றுவிக்கும் தாக்கங்கள். வீழ்படிவை தோற்றுவிக்கும் தாக்கங்கள். வீழ்படிவை தோற்றுவிக்கும் தாக்கங்கள். வீழ்படிவை தோற்றுவிக்கும் தாக்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாக்கத்தை சொல்ல அப்படி. சோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பௌதீக நிலைகள் கட்டாயமா NaCl aqueous, AgNO3 aqueous, விளைவாக AgCl plus NaNO3. எனக்கு சில இந்த ரெண்டு விளைவுல யாரு வீழ்படிவுடா? இந்த ரெண்டு பேர்ல யாரு வீழ்படிவு? AgCl NaNO3? ஸ்கிரீன் தான் பார்த்துட்டு இருக்கேன். யாரு வீழ்படிவு? யா குட். AgCl வீழ்படிவு இல்லையா? சோ போட்டு காட்டுங்க. AgCl வீழ்படிவு மாதிரி போடுங்க. இவரை எக்வஸ் என்று சொல்லி காட்டுங்க. சோ இந்த தாக்கங்கள் மிக வேகமாக நடக்கும். இந்த தாக்கங்கள் என்ன செய்யும் பிள்ளைகள்? மிக வேகமாக நடக்கும். சோ அந்த தாக்கம் நீங்க கலந்த அடுத்த செகண்ட் கீழே வீழ்படிவு இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடா நடக்கும். அடுத்தது BaCl2 aqueous plus Na2SO. BaCl2 aqueous plus Na2SO. என்னென்ன விளைவு கிடைக்கும் பிள்ளைகள்? BaSO4வும் NaCl விளைவாக கிடைக்கும். 2 NaCl. எனக்கு இதுல சொல்லுங்கடா, யாரு வீழ்படிவு? யாரு? யா வெரி குட். BaSO4 வீழ்படிவு. கிளியரா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க.
நம்மள கெமிஸ்ட்ரியில கதைக்கக்கூடிய ஆக டேஞ்சரஸான வீழ்படிவு, ஆகவும் டேஞ்சரஸான வீழ்படிவு யாருன்னு கேட்டா இவரை நம்ம யாருலையும் கரைக்கிறாது. அப்படி கிளியரா மைண்ட்ல வச்சுக்க. எந்த ஒரு அமிலத்திலையும் கரையாத ஒரே ஒரு வீழ்படிவு இவர் தான். சரியா? ஓகேவாடா? சோ இது அமில, அதாவது வீழ்படிவை தோற்றுவிக்கும் தாக்கங்கள். அதுல நம்பர் 2, மிக வேகமான தாக்கங்கள்ல நம்பர் 2 எழுதின பிள்ளைகள் அமில மூல நியமிப்பு தாக்கங்கள். அமில மூல நியமிப்பு தாக்கங்கள். இந்த அமில மூல நியமிப்பு தாக்கங்கள்ல யார் என்று கேட்டா, இன்னும் தெளிவா சொல்லணும் என்னன்னு கேட்டால், வண்ணமில வன்மூலம். சோ அமில மூல நியமிப்பு தாக்கங்கள் பிராக்கெட்ல போடுங்க, வண்ணமில வன்மூலம். நம்ம இங்க கதைக்க போற ஸ்பீடான தாக்கங்கள் யார் என்று சொன்னா, வண்ணமில வன்மூல தாக்கங்கள் தான் ஸ்பீடானது. வண்ணமில வன்மூலம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தாக்கம் செல்ல சொன்னால் யார் யார் சொல்லலாம்? ஒரு உதாரணமான வண்ணமிலம் யாரு? NaOH. ஈஸியான வண்ணமிலம். NaOH-ஐயும் H2SO4-ஐயும் தாக்கம் அடைய விட்டா சரி இல்லையா? இது இது ஒன் மூலம், இது வண்ணமிலம். இப்ப ஈஸியான ஒன் மூலம் யாரு? NaOH. ரெண்டு பேரையும் தாக்கம் அடைய விட்டா விளைவு என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? Na2SO4 பிளஸ் H2O விளைவாக கிடைக்கும். தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு 2 H2O போடுவோம், 2 NaOH போடுவோம். இதெல்லாம் என்னடா? கரைசல் நிலையாக இருக்கும். கட்டாயம் கரைசல் போட்டுதான். சோ இது மிக வேகமாக நடக்கக்கூடிய தாக்கங்களுக்கான உதாரணமாக இருக்கு. இது ஒன்று. அதே போல இவர் என்ன பிள்ளைகள்? இவருக்கும் HCl-க்குமான தாக்கத்தை நம்ம வண்ணமில வன்மூல தாக்கமாகத்தான் கிடைக்கும். இவருக்கும் HCl-க்குமான தாக்கத்தை நம்ம என்ன சொல்லும் பிள்ளைகள்? வண்ணமில வன்மூல தாக்கம் தான். சோ இவர் தாக்கம் என்ன தருவார்? NaCl பிளஸ் CO2 பிளஸ் H2O. சோ பௌதிக நிலைகள் எடுத்தோம்னு சொன்னால் இது Na2CO3 aqueous ஆக இருக்கும், இது HCl aqueous ஆக இருக்கும், NaCl aqueous ஆக இருக்கும், அதே போல CO2 கேஸ் ஆக இருக்கும், H2O லிக்விட் ஆக இருக்கும். தாக்கத்தை சமப்படுத்தினால் 2 HCl வரப்போது, 2 NaCl வரப்போது. விளையாடு. இது என்ன பிள்ளைகள்? வண்ணமில வன்மூல நியமிப்பு தாக்கம். அதுல நம்பர் 3 எழுதுங்கடா, அயடமான நியமிப்பு. யாரு? அயடமான நியமிப்பு. அயடமான நியமிப்பு. சோ இவர தாக்கம் எல்லாருக்குமே பழக்கப்பட்டிருக்கும், எழுதி எழுதி வெறுத்து போயிருக்கும் இந்த தாக்கம். I2 solid பிளஸ் I2 கரைசலாக இருந்தால் I2 aqueous பிளஸ் Na2H2O3 aqueous. விளைவாக 2 NaI aqueous பிளஸ் Na2S4O6 aqueous. இங்க 2 பேர் வரும். தாக்குதல் எழுதி கொள்ள போய் தேர்ட்ல தேர்ட்ல H2O லிக்விட். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளும் பிள்ளைகள், இதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இது H2O லிக்விட் வருமா? தவறுதலாக எக்வஸ் போடுபட்டிருக்கு. இது லிக்விட், H2O லிக்விட். இங்க NaCl எக்வஸ் போடுங்க இந்த இடத்துல. அயடின் பிள்ளைகள் ஒவ்வொரு நிலையிலையும் வேற வேற கலர்ஸ் இருக்கு. அது அயடின் தனிய ஒரு திண்மம்னு சொன்னால் ஒரு கருமையான ஊதா அல்லது ஒரு செவ்வூதாவா இருக்கு. அதே அயடின் வாயுவாகி போகக்குள்ள அது ஊதாதான், ஆனா ஒரு லைட்டான ஒரு ஊதாவா இருக்கு. கரைசலா இருக்கக்குள்ள 2 விதமா கலப்போம். அது ஒரு I3 மைனஸ் கரைசலா இருந்தால், யாரு? ஒரு I3 மைனஸ் கரைசலா இருந்தால், I2ல இந்த KI-ல அயடினை கரைச்சால் அது கஃபில நிறமா இருக்கு.
CCl4ல நீங்க அயோடினை கரைச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது ஊதா நிறமா இருக்கும். அயோடின் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். சரியா? விளைச்சா? சோ அயோடின் வந்து திண்மமாக படியக்குள்ள அந்த திண்மம் வந்து பாக்குறது கருப்பு நிறமாகவும் தோற்றம் அளிக்கும் நமக்கு சில இடங்கள். சோ இவ்வளவு வந்து மிக வேகமான தாக்கம். அதுல நம்பர் 2 பெருசா நம்பர் 2 மிக மெதுவான தாக்கம். மிக மெதுவான தாக்கங்கள். மிக மெதுவான தாக்கங்கள். ஸ்லாஷ் அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். ஸ்லாஷ் மந்தமான தாக்கங்கள். மிக மந்தமான தாக்கங்கள். மிக மெதுவான தாக்கங்கள் ஸ்லாஷ் மிக மந்தமான தாக்கங்கள். ஸ்லாஷ் மிக மந்தமான தாக்கம். ஸ்லாஷ் மிக மந்தமான தாக்கம். சோ அதுல எழுதி கொள்ளுங்க நம்பர் 1. சோ அதுக்கு நம்ம தாக்கம் எல்லாம் எழுத தேவையில்ல. நம்பர் 1 எழுதுங்கடா. நம்பர் 1 பழங்கள் பழுத்தல். பழங்கள் பழுத்தல். பழங்கள் பழுத்தல். அதே போல வந்து நம்பர் 2 எழுதுங்க இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தல். நம்பர் 3 எழுதி கொள்ள. நம்பர் 3 சமிபாடு. நம்பர் 3 எழுதி கொள்ளுங்க சமிபாடு. நம்பர் 4 இந்த வளிமண்டலத்துல பிள்ளைகள் ஐதரசன் வாயு இருக்கா இல்லையா? வளிமண்டலத்துல ஐதரசன் வாயு இருக்கா இல்லையா? H2 கேஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. வளிமண்டலத்துல ஆக்சிஜன் கேஸ் இருக்கா இல்லையா? வளிமண்டலத்துல ஆக்சிஜன் கேஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த ஹைட்ரோஜன் கேஸ் ஆக்சிஜன் கேஸ் இந்த ரெண்டு பேருக்கும் தாக்குதிறன் கூடதானடா. ஆக்சிஜன் எல்லாம் தாக்குதிறன் கூடினால்தான். நீங்க படிச்சுத்தானே இருக்கீங்க இது, அதாவது இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியில. அப்ப வளிமண்டலத்துல ஐதரசனும் இருக்கார் ஆக்சிஜனும் இருக்காருன்னு சொன்னா வளிமண்டலத்துல நீராவிட அளவு எப்படி இருக்கணும்? இந்த ஐதரசனும் H2 ஆக்சிஜனும் தாக்கி எவ்வளவு H2O கேஸ உருவாக்கி இருக்கணும். நான் சொல்றது சரியா பிள்ளையா? நான் சொல்றது விளங்குது அவங்களுக்கு? வளிமண்டலத்துல ஹைட்ரோஜன் கேஸும் இருக்கார், வளிமண்டலத்துல வந்து ஆக்சிஜன் கேஸும் இருக்கார். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வளிமண்டலம் முழுக்க எவ்வளவு நீராவியை உருவாக்கி இருக்கணும். சரியா பிள்ளையா? நான் சொல்றது விளங்கிச்சா? எனக்கு கொஸ்டின் விளங்கிச்சா உங்களுக்கு? எனக்கு கேள்வி விளங்கிச்சா உங்களுக்கு? வளிமண்டலத்துல எவ்வளவு ஆக்சிஜன் H2O கேஸ் அவர் உருவாக்கி இருக்கணும். H2 கேஸும் O2 கேஸும் தாக்கம் அடைஞ்சு. ஆனா வளிமண்டலத்துல இருக்கிற நீராவியின் அளவை பாருங்க பிள்ளைகள், நல்ல குறை இருக்கு. சரியா பிள்ளையா? வளிமண்டலத்துல நீராவிட அளவு வந்து நல்ல குறை இருக்கு. ஏன் அது? ஏன் அப்படி அவர் அளவு நல்ல குறை இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? அதுக்குரிய ரீசன் பிள்ளைகள், H2 கேஸும் இந்த O2 கேஸும் தாக்கம் அடைகிறது நல்ல ஸ்லோவான ரியாக்ஷன். நல்ல ஸ்லோ. அப்படி இருக்கிறதால இந்த அளவு நல்ல ஸ்லோவா அந்த தாக்கங்கள் நடக்கிறதாலடா என்ன நடக்காது என்று சொன்னால் அவ்வளவு H2O கேஸ் நம்ம ஒரே டைம்ல பார்க்கணும். சொல்றது விளைச்சா? அந்த தாக்கங்கள் சரியான ஸ்லோவா நடக்கிறதால அவர் அடுத்த H2O கேஸ் உருவாகிறதுக்கு இடையில இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டு அப்ப மொத்தமான அளவு என்ன செய்யும் பிள்ளைகள்? கொஞ்சமா தான் இருக்கு. சோ எழுதி கொள்ளுங்க. அடுத்தது அறை வெப்பநிலையில் அறை வெப்பநிலையில் அறை வெப்பநிலையில் H2 கேஸிற்கும் O2 கேஸிற்கும் இடையிலான அறை வெப்பநிலையில் H2 கேஸிற்கும் O2 கேஸிற்கும் இடையிலான தாக்கம் அல்லது H2 கேஸிற்கும் O2 கேஸிற்கும் இடையிலான தாக்கத்தில் 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 நீராவி தோன்றுதல்.
H2 கேஸிற்கும் O2 கேஸிற்கும் இடையிலான தாக்கத்தில் நீராவி தோன்றுவது. H2 கேஸிற்கும் O2 கேஸிற்கும் இடையிலான தாக்கத்தில் நீராவி தோன்றும். இப்ப ஒரு நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நோட் ஒன்று போடுங்க. மூணாவது கேட்டகரி எழுதுவோம் நாம. அதுக்கு இடையில ஒரு நோட் ஒன்று போட்டுக்கொள்ளும். நோட் நோட் மேற்கூறிய நோட் மேற்கூறிய இரு தாக்கங்களும் மேற்கூறிய இரு தாக்கங்களும் மேற்கூறிய இரு தாக்கங்களும் மேற்கூறிய இரு தாக்கங்களும் தாக்க வீதத்தை துணியும் பரிசோதனையில் மேற்கூறிய இரு தாக்கங்களும் தாக்க வீதத்தை துணியும் பரிசோதனைகளில் மேற்கூறிய இரு தாக்கங்களும் தாக்க வீதத்தை துணியும் பரிசோதனைகளில் பயன்படுத்தப்படுமா பயன்படுத்தப்படாதா அப்படின்னு நம்ம மேல சொல்லி இருக்க அந்த ரெண்டு டைப்பும் பயன்படுத்த ஏழுமா ஏலாதா? எஸ் ஓ நோ. ஏழுண்டா எஸ், இல்லைன்னா நோ. ஏழுமா ஏலாதா? ஏன் ஏலாது? ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா அந்த நேரத்தை அளக்கிறது தான் பிரச்சனை. மிக வேகமானது நேரம் அளக்கவே இயலாது. மிக மெதுவானது அவர் நேரத்தை அளக்கிறதுக்கு நம்ம இன்னும் கூட காலம் வயசாகி காத்துட்டு இருக்கணும். இடையில செத்துருவோம் நம்ம பிராக்டிக்கல் முடியறது கிடையாது. சரியா இல்லையா? எழுதி கொள்ளுங்கடா. பரிசோதனைகளில் பயன்படுத்தப்படுவதில்லை. பரிசோதனைகளில் பயன்படுத்தப்படுவதில்லை. பரிசோதனைகளில் பயன்படுத்தப்படுவதில்லை. அதுல ஒரு டவுட் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா டெம்பரேச்சரை கூட்டினா தாக்கம் ஸ்பீடா நடக்கும். எஸ், நடக்கும். அது எல்லா நேரமும் பொருத்தமானு கேட்டா இல்ல பிள்ளைகள். ஏன்னா நீங்க சில தாக்கங்களுக்கு நீங்க வெப்பநிலையை கூட்டுவீங்க. வெப்பநிலையை கூட்டக்குள்ள என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வெப்பநிலையை கூட்டக்குள்ள என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதான்னு பாருங்க. இப்ப நீராவிட தாக்கம் H2 கேஸும் O2 கேஸும் தாக்கி என்ன வாரதுடா? H2O கேஸ் வாரது தானே தாக்கம். சோ நீ தாக்கத்தை சமப்படுத்தினா 2 H2 கேஸும் ஒரு O2 கேஸும் தாக்கி 2 H2O கேஸ் வராது. இதானே தாக்கம். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்ப இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல டவுட். இந்த டவுட்டை கொஞ்சம் எல்லாருக்குமே காணிச்சு கொள்ளுங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால், தாக்கத்தின் வெப்பநிலையை கூட்டினா தாக்க வீதம் கூடும் தானே. தாக்கத்தின் வெப்பநிலையை கூட்டினா என்ன செய்யும்? தாக்க வீதம் கூடும் தானே. பட் இருந்தாலும் இந்த H2O H2O நம்ம உருவாக்குறதுக்கு H2O உருவாக்குறதுக்கு நீங்க நம்ம வெப்பநிலையை குறைக்கணும். ஏன் அப்படி சொல்லி கேள்விப்படுது. சோ தாக்கத்தின் அதாவது வெப்பநிலையை நம்ம கூட்டினா தாக்கம் ஸ்பீடா நடக்கும். இங்க உண்மையா இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இந்த இடத்துக்கு தேவையில்லைதான். பட் அது கேட்டதால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெப்பநிலையை கூட்டினா நான் அந்த டவுட், நீங்க கேட்ட டவுட் இதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் எனக்கு விளங்கினதை சொல்றேன். வெப்பநிலையை கூட்டினா தாக்கம் ஸ்பீடா தானே நடக்கும். அப்ப H2 கேஸுக்கும் O2 கேஸுக்குமான தாக்கத்துக்கு அப்ப நம்ம வெப்பநிலையை கூட்டினா தாக்கம் நிறைய நடக்கணும். ஆனா H2 கேஸ் O2 கேஸ் தாக்கத்துல நீராவியை தோற்றுவிக்கிறதுக்காக நம்ம வெப்பநிலையை குறைச்சாத்தான் நிறைய நீராவி வருது. இது ஏன் அப்படியா கேட்கிறீங்க? இதுவா அவங்களோட கேள்வி? நான் புரிஞ்சு கொண்டது சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. கவனிங்கடா, நான் சொல்றது விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க எல்லாருமே யூனிட் 5 படிச்சுட்டு வந்தார்கள் தான். எனக்கு சில இந்த தாக்கம் டெல்டா எஸ் பிளஸ்ஸா மைனஸா? நீங்க சொல்றது சரி. வெப்பநிலையை கூட்டினா தாக்கம் நல்லா நடக்கும். அப்ப விளைவு என்ன செய்யணும்? கூடணும். சரி, எனக்கு சொல்லுங்க, இந்த தாக்கம் டெல்டா எஸ் பிளஸ்ஸா மைனஸா? இந்த தாக்கம் டெல்டா எஸ் என்னடா? பிளஸ்ஸா மைனஸா? செக் பண்ணி பாருங்க. வாயுக்கள் இங்க 3 பேர், இங்க 2 பேர். அப்ப டெல்டா எஸ் என்னடா? இங்க மைனஸ். சொல்றது விளங்கிச்சா? டெல்டா எஸ் மைனஸ்.
யோசிங்க. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ். இங்க டெல்டா எஸ் பெருமானம் என்ன பிள்ளைகள்? மைனஸ். அப்படின்னா இதுல மொத்தமான பெருமானம் என்னவா மாறும்? இதுல மொத்தமான பெருமானம் என்னவா மாறும்டா? என்னவா மாறும்? டெல்டா எஸ் மைனஸ்ங்கிறதால இதுல மொத்தமான பெருமானம் என்னவா மாறும்? பிளஸ்ஸா மாறப்போகுது. பிளஸ்ஸா மாறப்போகுது. இப்ப நீங்க வெப்பநிலையை கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த பிளஸ் அளவு என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடிக்கிட்டே போகும். சரியா பிள்ளையா நான் சொல்ல வரது? வெப்பநிலையை கூட்டினா அந்த பிளஸ் அளவு என்ன செஞ்சுட்டு போகும்? கூடிக்கிட்டே போகும். அப்ப இவர பிளஸ் அளவு கூட கூட டெல்டா ஜி என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடிக்கிட்டே போகும். நான் சொல்றது விளங்கிச்சா? டெல்டா ஜி வந்து கூடிக்கிட்டே போகும். நான் சொல்றது சரியா பிள்ளையா? நான் சொல்றது சரியா பிள்ளையா? இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்றது சரி. வெப்பநிலையை கூட்டினா விளைவு கூடத்தான் வேணும். ஆனா விளைவு கூடுறது குறைறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பார்க்கணும் பிள்ளைகள்? ஒரு விளைவு தோன்றணுமா இருந்தா டெல்டா ஜி ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸா இருக்கணும். ஆனா நீங்க வெப்பநிலையை கூட்டுறதால என்ன ஆகுதுன்னு பாருங்க. டெல்டா ஜி அதிகரிச்சு பிளஸ்க்கு போறார். அப்ப நம்ம இங்க வெப்பநிலையை கூட்டணுமா குறைக்கணுமா? வெப்பநிலையை கூட்டணுமா குறைக்கணுமா? தாக்கம் ஸ்லோவா நடந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி, தாக்கம் ஸ்லோவா நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள்? வெப்பநிலையை குறைக்கணும். ஏன்னா தாக்கம்டா இப்ப நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு முயற்சியை செஞ்சு அது இல்லாமலுக்கு போறதை விட நம்ம செய்யாமலுக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமானாலும் அது நடக்கட்டும். இதே கதைதான் நீங்க. இங்க நம்ம இந்த வெப்பநிலையை மொத்தமா நல்லா கூட்டி நிறைய விளைவு வேணுங்கிற ஆசையில வெப்பநிலையை நம்ம நல்லா கூட்டி இதை டெல்டா ஜிய பிளஸ் ஆக்கினா தாக்கம் நடக்கவே நடக்காது. அப்ப நடந்துட்டு ஸ்லோவா சரி நடந்துட்டு இருக்கிற ஒரு தாக்கத்தை நம்ம ஏன் வெப்பநிலையை கூட்டி நடக்கமாக்கணும்? அப்ப என்ன செய்யணும்? நம்ம இதை இல்லாமக்கிட்டு வெப்பநிலையை குறைப்போம். அப்ப தாக்கம் நடக்கும். ஸ்லோவா சரி நடக்குமே. அதுக்காக நம்ம வெப்பநிலையை குறைச்சி நீராவி உருவாக்குறோம். அப்படி கேட்ட டவுட் கிளியர் ஆனிச்சா? கேட்ட டவுட் கிளியர் ஆனிச்சா அந்த இடத்துல? ஓகே. சோ இது இந்த இடத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் டவுட் கேட்டதுக்காக நான் இவரத்தை சொல்லிவிட்டேன். ஓகேடா? கேட்டதுக்காக நான் அதை கடந்து போகாமல் இவரத்தை சொல்லிவிட்டேன். சோ இதை இக்னோர் பண்ணிக்கொள்ள. சோ இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம்? முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னா, நோட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, பயன்படுத்தப்படுவது இல்லை. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க நோட்ல. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. மிக வேகமான தாக்கங்கள். மிக வேகமான தாக்கங்கள். மிக வேகமான தாக்கங்கள். மிக வேகமான தாக்கங்கள் கன நேரத்தில். என்ன நேரம்? கன நேரம். The fraction of time. கன நேரத்தில் மிக வேகமான தாக்கங்கள் கன நேரத்தில் முடிவதால் தாக்க வீதத்தை வளமையான தாக்க வீதத்தை வளமையான தொழில்நுட்பத்தை கொண்டு துணிவது. வளமையான தொழில்நுட்பத்தை கொண்டு துணிவது. வளமையான தொழில்நுட்பத்தை கொண்டு துணிவது சாத்தியமற்றது. வளமையான தொழில்நுட்பத்தை கொண்டு துணிவது சாத்தியமற்றது. வளமையான தொழில்நுட்பத்தை கொண்டு துணிவது சாத்தியமற்றது. அடுத்த லைன்ல எழுதுங்க. அடுத்த லைன்ல கலரை சேஞ்ச் பண்ணி எழுதுங்கடா. நம்ம அது இன்னும் படிக்கல. இன்ஷா அல்லாஹ் நம்ம கடைசி கிளாஸஸ்ல படிக்கலாம். அடுத்தடுத்த கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். இந்த தாக்க வீதம் துணிறதுக்கு சில ஸ்பெஷலான டெக்னிக்ஸ் கொஞ்சம் இருக்கு. அதுல இந்த நல்ல ஸ்பீடா நடக்கிற தாக்கங்கள் நம்ம நார்மலாவெல்லாம் துணி ஏறாது. அதுக்கான 2 டெக்னிக் கொண்டு வந்து லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி.
லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறை என்று சொல்லி பார்ப்போம். இன்னொரு முறை இருக்கும் இலத்திரன் பரிமாற்ற முறை. இலத்திரன் பரிமாற்ற முறை. இந்த ரெண்டு முறையிலையும் என்ன செய்யலாம்னு கேட்டா மிக வேகமான தாக்கங்களை துணியலாம். இது நம்ம நார்மலா செய்யக்கூடிய அந்த டெக்னிக்குகள்ல இது செய்ய இயலாது. இந்த ரெண்டு முறைகளை மிக வேகமான தாக்கத்தின் ஸ்பீடை நம்ம என்ன செய்யலாம் பிள்ளையர் கண்டுபிடிக்கும். சோ கீழே எழுதி கொள்ளுங்க, கீழே எழுதி கொள்ளுங்க. எனினும் கலரை சேஞ்ச் பண்ணி எழுதுங்கடா. எனினும் 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 லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறை, இது என்னன்னு நான் சொல்றேன் எல்லாமே கடைசியா. லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறை கொமா கொமா லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறை கொமா இலத்திரன் பரிமாற்ற முறை. லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறை கொமா இலத்திரன் பரிமாற்ற முறை ஆகியவற்றை பயன்படுத்தி இலத்திரன் பரிமாற்ற முறை ஆகியவற்றை பயன்படுத்தி மிக வேகமான தாக்கங்களில் ஆகியவற்றை பயன்படுத்தி மிக வேகமான தாக்கங்களில் தாக்க வீதத்தை துணியலாம். மிக வேகமான தாக்கங்களில் தாக்க வீதத்தை துணியலாம். சரி, இப்ப நீ என்ன செய்யணும்னு கேட்டால் நம்பர் 3 எங்க நம்பர் 1 பார்த்துட்டு இருந்தோம், 2 பார்த்துட்டு இருந்தோம், இடையில நோட் எழுதிருக்கேன். இப்ப நம்பர் 3 நீங்க செய்ய வேண்டிய வேலை பிள்ளைகள், அந்த நோட்டை ஒரு ரெட் கலர் பெண்ணால பாக்ஸ் பண்ணி விடு. வேற ஒரு கலர் பென் ஒன்றால அந்த நோட்டை வந்து பாக்ஸ் பண்ணி விடுங்க. சரியா? இப்ப நம்பர் 3 எழுதுங்க. நம்பர் 3 மட்டான என்ன? மட்டான ஸ்லேஷ் மிதமான. மட்டான ஸ்லாஷ் மிதமான வேகமுடைய தாக்கங்கள். மட்டான ஸ்லாஷ் மிதமான வேகமுடைய தாக்கம். மட்டான ஸ்லாஷ் மிதமான வேகமுடைய தாக்கம். எழுதி கொள்ள மட்டான வேகமுடைய தாக்கங்களுக்கான உதாரணம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த தாக்கங்கள் ஒரு அளவுக்கு கொஞ்சம் எழுதி கொள்ள. 1 மெக்னீசியம் சாலிட் பிளஸ் 2 HCl எக்வஸ் விளைவில் என்ன வரும் பிள்ளைகள்? NgCl2 எக்வஸ் பிளஸ் H2 கேஸ். இது ஒரு தாக்கமாக நம்ம எழுதலாம். மெக்னீசியம் சாலிட் 2 HCl வந்து தாக்கம் அடைஞ்சி NgCl2 எக்வஸ் பிளஸ் H2 கேஸ் உருவாக்குறதாக நம்ம காய்க்கும். அல்லது கால்சியம் கார்பனேட் சாலிட் பிளஸ் 2 HCl எக்வஸ் விளைவாக என்ன செய்யலாம் பிள்ளைகள்? CaCl2 எக்வஸையும் பிளஸ் CO2 கேஸையும் பிளஸ் H2O லிக்விடையும் உருவாக்கலாம். H2O லிக்விடையும் உருவாக்கலாம். அடுத்தது அலுமினியம் சாலிட் பிளஸ் NaOH எக்வஸ். Aluminium solid plus NaOH aqueous plus H2O liquid. இந்த மூணு பேரும் சேர்ந்து விளைவாக NaAlO2 aqueous plus H2 gas இத உருவாக்குறது கருத்து.
சோ இந்த தாக்கத்துல நம்ம எழுத போனோம்னு சொன்னால் இங்க ரெண்டு அதே போல இது வந்து 2ஆக மாறும், இவர் வந்து 3ஆக மாறுவார். சோ தாக்கத்துக்காக வந்து என்ன செய்ய இந்த இடத்துல 2 பேர் வரப்போம். சோ இப்படி எழுதுவோம் இந்த தாக்கத்தை சமப்படுத்துவோம். சரியா? இந்த தாக்கம் என்ன தாக்கம் கேட்டால் மிகுதமான வேகமுடைய தாக்கம் தான். அடுத்தது Zn solid NaOH aqueous. நீங்க இதெல்லாம் இனோர்கானிக்ல படிச்ச தாக்கங்கள் பிள்ளைகள். NaOH aqueous விளைவாக Na2 ZnO2 Na2ZnO2 plus H2 gas. சோ இவர் aqueous ஆக இருப்பார். தாக்கத்தை சமப்படுத்த போனால் 2 NaOH அவ்வளவும் போதும். இது ஒரு தாக்கம். அடுத்தது நம்ம சொல்ல இயலுமானது என்னன்னு கேட்டால் Na2H2O3. நான் கதைச்சதை ஏற்கனவே யாரு Na2H2O3 aqueous. இவருக்கு நம்ம ஒரு ஐதான அமிலம் சேர்த்தோம்னு சொன்னா HNO3 சேர்த்தோம்னு சொன்னா 2 HNO3 சேர்த்தால் விளைவாக 2 NaNO3 aqueous 2 NaNO3 aqueous plus சல்பர் உள்படிவு plus SO2 gas plus H2O liquid. இவ்வளவு இங்க விளைவாக கிடைக்கும். H2O liquid இது வந்து இந்த தாக்கமாக இருக்கு. அடுத்தது Fe2 plus aqueous plus I minus aqueous. Fe2 plus aqueous plus I minus aqueous விளைவாக என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? Fe3 plus aqueous plus I2 aqueous ஆக இருக்கும். தாக்கத்தை சமப்படுத்தினால் இங்க வந்து இது 2 Fe3 plus Fe3 plus aqueous I minus aqueous ஓட தாக்கி Fe2 plus aqueous ல 2 தரும். இப்படி ஒரு தாக்கம் எழுதலாம். Fe3 plus I minus தாக்கி Fe3 plus வந்து தாழ்த்தப்பட I minus சேர்க்கப்படும். இந்த தாக்கம் எழுதலாம். அதே போல H2O2 இந்த பிரிகை கதை கேள்வி. H2O2 aqueous வந்து பிரிகை அடைஞ்சி H2O liquid ஆகவும் O2 gas ஆகவும் மாறுற ஒரு தாக்கம் நம்ம கிடைக்கும். சோ இந்த தாக்கத்துல எழுதினால் இது 2 பேர், இது 2 பேர், இது ஒரு ஆள்னு சொல்லி வரப்போம். அதே போல நம்ம அடுத்த தாக்கம் கிடைக்கலாம் என்று கேட்டால் MnO4 மைனஸுக்கும் C2O4 மைனஸுக்குமான தாக்கம். MnO4 minus aqueous-க்கும் C2O4 minus aqueous-க்குமான தாக்கம். 2 பேர தாக்கத்திலே வந்து 8H plus விளைவாக என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? Mn2 plus plus சோ தாக்கத்தை சமப்படுத்தணும்னு சொன்னால் 2 MnO4 minus அதே போல 5 C2O4 minus 16H plus அப்ப 16H plus 16H plus 2 Mn2 plus 10 CO2 gas. இந்த தாக்கம் எல்லாமே ஆல்ரெடி எழுதி பழகின தாக்கங்கள் பிள்ளைகள். சோ H plus aqueous தான் இங்கேயும். சோ 10 CO2 gas plus 8 H2O liquid இப்படி வருது தாக்கம். இந்த மாதிரி ஒரு தாக்கம் நம்ம என்ன செய்ய எழுமிங்க கதைக்கு. அதே போல ஃபைனலா இன்னொரு தாக்கம் கலப்பம் என்ன? குளுக்கோஸ் அல்லது சுக்ரோஸ் நீர் பகும். சோ இங்க எழுதலாமா? C12H22O11 aqueous. இவருக்கு நம்ம H2O சேர்த்து இவரை நீர் பகுப்படைய செஞ்சால் விளைவா என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? C6H12O6 இன்னொரு C6H12O6 வந்து கிடைக்கும். இல்ல ஒன்று குளுக்கோஸா இருக்கும், ஒன்று வந்து சுக்ரோஸா இருக்கும். இதெல்லாம் பயாலஜி இல்லையா? ஒன்று குளுக்கோஸா இருக்கும், ஒன்று சுக்ரோஸா இருக்கும். நான் இவ்வளவு தாக்கமும் உங்களை ஏன் நீங்க எழுத வச்சிருக்கேன் என்று சொன்னால், இவ்வளவு தாக்கமும் ஏன் நீங்க எழுத வச்சிருக்கோம் என்று சொன்னா பிள்ளைகள், நம்ம இந்த தாக்கங்களைத்தான் நம்ம அடுத்ததாக படிக்க போறோம். இந்த தாக்கங்கள் தான் பிராக்டிக்கல் நம்ம யூஸ் பண்ண போறதாக. எனக்கு டக்குன்னு சொல்லுங்கடா, நம்ம ஒரு தாக்கத்துல எதை நம்ம அளக்கணும்? ஒன்று மாற்றத்தை அளக்கணும், ஒன்று நேரத்தை அளக்கணும். நான் சொல்றது சரியா பிள்ளையா? ஒன்று நான் மாற்றத்தை அளக்கணும், அடுத்தது நேரத்தை அளக்கணும். நேரம்ங்கிறது அது வேற. மாற்றம்ங்கிறது இந்த தாக்கத்துல யாராவது ஒரு தாக்கி அல்லது விளைவை தானே பிள்ளைகளை அளக்க போறோம். எதை அளக்குறது லேசுன்னு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க.
இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் H2 கேஸ் கனவள வளர்ந்தா போதும். எவ்வளவு H2 கேஸ் கிடைக்குது. இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் CO2 கேஸ் இந்த கனவள வளர்ந்தா போதும். எவ்வளவு CO2 கேஸ் கிடைக்குது. இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் H2 கேஸ் கனவளவு லேசா அளக்கலாம். இதெல்லாம் லேசா அளக்கக்கூடிய ஆகும். எவ்வளவு கிடைக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் H2 கேஸ் கனவள வளர்ந்தா போதும். இதை பொறுத்த வரைக்கும் சல்பர் வீல் படிவை செக் பண்ணா போதும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த I2 நம்ம என்ன செய்யலாம், அயடமான நியமிப்புக்கு உட்படுத்தி இப்படி வார I2 Na2H2O3 தாக்கமடைய வச்சு I2 அளவை கண்டுபிடிக்கலாம். அதே போல இதை பொறுத்த வரைக்கும் இந்த CO2 அளவு வந்து கண்டுபிடிக்கலாம். சொல்றது விளங்கிச்சா? நான் சொல்றது விளங்கிச்சா வழங்குங்க. சோ இந்த செறிவு மாற்றம் அல்லது இந்த தாக்கத்தின் அளவுல ஏற்படுற மாற்றம்ங்கிறது இந்த ஆக்கள அளவுகளை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், தாக்க பிராக்டிக்கல்களை நம்ம செய்ய போறோம். நம்ம அடுத்தடுத்துதான் இதெல்லாம் பார்க்கத்தான் போறோம். இது எத்தனை பேருக்கு 100% கிளியர் இது வரைக்கும்? இவ்வளவும் எத்தனை பேருக்கு 100% கிளியர்? எல்லாமே விளங்கிச்சுன்னு சொல்றாரு. ஓகே, சோ இன்றைய கிளாஸ் இதோட முடிச்சுக்கொள்வோம் பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸ்ல வந்து சந்திச்சு கொள்வோம்டா. சோ யாராவது கிளாஸஸ் இன்னும் ஜாயின் ஆகல என்று சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கிளாஸ்ல லிங்க் நாங்க ஷேர் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி விடுங்க. இந்த யூடியூப்ல போட்டுட்டு அது ரெக்கார்டட் வீடியோக்கு லிங்க் அனுப்புவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, பார்த்துட்டு விரும்புறாக்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி அப்படி. சோ எனக்கு சொல்லுங்கடா, உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா?